குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சுப்ரீம் சயின்ஸ், அதாவது மேலான தத்துவம், உலகத்திலேயே வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாத ஒரு தத்துவம் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி வந்தோம், எங்கேருந்து வந்தோம், நம்ம யார், இந்த எனர்ஜிலாம் எங்கே கிடைக்கிது, கடவுள்னா யார் அப்படிங்கிற ஒரு மேலான தத்துவத்தை இந்த ஃபிலாசபி ஆஃப் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட தத்துவ ஞானிகள் வந்து பிறந்திருக்காங்க, பலவித அவதாரங்கள் வந்திருக்கு, நாமளே கண்கூடால் பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க. இது மாதிரி வந்துட்டு நம்ம அமானுஷ்யமான விஷயங்கள், நம்ம நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நிறைய வந்து நடந்திருக்கு இந்த வரலாறுல. நம்ம இந்த பின்னாடி போய் பார்க்கும்போது, இந்த ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜீசஸ் கிறிஸ்ட் எடுத்தால் கூட அவர் நிறைய அதிசயம் பண்ண மாதிரி நம்ம பார்க்குறோம். பட் அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இப்போ சீரடி சாய்பாபா எடுத்தாலும் அவரோட இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா அவரும் வந்து நிறையா அவரோட அவதாரத்துலையும் பண்ணியிருப்பார். அது மாதிரி வந்துட்டு பல்வேறு சித்தர்கள் ஞானிகள் வந்துட்டு அங்கேருந்து பிறக்கிறாங்க, ஒரு சில அதிசயங்களும் செஞ்சுட்டு தான் போகிறாங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பொதுவாக வந்துட்டு ஞானிகள் சித்தர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்க எதுக்காக இருக்காங்க அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜியோட படத்தில் வந்து இடைத்தரகர்கள் எதுக்கு, நான் டைரெக்டாக கடவுளோடய டீல் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. இந்த ஞானிகள் சித்தர்களை எதுக்கு வராங்கன்னா, அவங்க வந்து இறைநிலை அடையிறதுக்காக தியானங்கள் பண்ணுறாங்க, இறை சிந்தனையோடய இருக்காங்க, அவங்க அதுக்காக வந்து ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால ஒரு சில போதனைகள் வந்து செய்கிறாங்களே தவிர அவங்க தன்னை தேடி வாங்க, தனக்கு அபிஷேகம் பண்ணுங்க, எனக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க, எனக்கு காலுக்கு இது அபிஷேகம் பண்ணுங்க அப்படிலாம் யாரும் சொன்னது கிடையாது. அதாவது உண்மையான ஞானிகள் வந்தவங்க. இப்போ சரித்திர காலத்தில் போலி சாமியார்கள், ஃபேக்கான பீப்புள் வந்த பிறகு அவங்க வந்து தன்னை வந்துட்டு பாராட்டணும், தன்னை பற்றி இதில் வரணும், பொலிட்டிக்கல் வராங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, தனக்கு பால் அபிஷேகம் பண்ண சொல்கிறேன், எல்லாமே பண்ணுறாங்க. ஃபேக்கான பீப்புள் வந்துட்டாங்க. இப்போ ரியல் பீப்புள் என்றைக்குமே தன்னை வந்து வேண்டாம் சொல்லியோ இல்லை இது பண்ண சொல்லியோ பண்ணல. அவங்க சொன்ன வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி சொன்ன விதங்கள் வேற, மூக்குத்தியம் பண்ணல, அவர் இடைத்தரகர்கள் வேணாம்னு சொல்லிட்டு. பட் ஞானிகள் சித்தர்கள் வரவங்க வந்துட்டு போதனைகள் தான் செஞ்சாங்க. அதாவது ஞானிகள் அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாங்க மக்களுக்கு வந்துட்டு. ஓகே, இறைநிலைக்கு அர்த்தம் இதுதான், இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இறைநிலையை எப்படி உணர்ந்தாங்க, அவங்க எங்க இருந்து உணர்ந்தாங்கன்னா தனக்குள்ள தேடி தான் அந்த ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு எந்த புத்தகத்தையும் படிக்கல, இல்லை ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ஸ் போடல, இல்லை வேற யார்ட்டாவது போய் கற்றுக்கல, வேற உலகத்துக்கு போயிட்டுலாம் கற்றுக்கலாம் வரல. அவங்களும் வந்து பூமியில தான் இருந்திருக்காங்க. பட் இறைநிலையை அவங்களுக்குள்ள உணர்ந்திருக்காங்க. அதனால வந்துட்டு அவங்க ஒரு சில இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு இறைநிலையை அவங்களுக்கு உணர்த்தும், இதுதான் நடக்குது அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு விவேகானந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு இறைநிலை மூலம் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துற ஒரு விஷயத்தை தான் அவங்க போதனைகளாக மக்களுக்கு தான் என்ன உணர்ந்தோமோ அதை வந்துட்டு மக்களுக்கு தான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. பட் அவங்க சொன்ன விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போதி தர்மர் இருக்காருன்னா அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சிருப்பாரு, அதுக்கடுத்த கீழே சிஷியன் வந்திருப்பாங்க. இப்படி வழியாக வரும்போது அது விஷயங்கள் மாறுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஜீசஸ் கிறிஸ்ட் வராரு, அவர் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு, அவரு கீழே ஒரு 10 சிஷியர்கள் வராங்க, அது கீழே வராங்க. அப்புறம் கிறிஸ்டியானிட்டியே நிறையா வந்து பிளவுபடுது, அதுக்குள்ள வந்துட்டு கேத்தலிக் வருது, டிஃப்ரெண்ட் கேட்டகரி வருது. அப்போ அவர் என்னதான் சொன்னாருங்கிறத தடுத்துட்டாங்க கூட நம்ம சொல்லலாம். அதாவது சரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்துச்சா அப்படின்னா நம்ம கிடையாது. இதனால தான் வந்துட்டு சிஸ்டமே வந்துட்டு சேஞ்ச் ஆனால ஒரு ரிலீஜியன் அப்படிங்கிறது ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் அவங்க வந்துட்டு அவங்க உணர்ந்த விஷயத்த போதனையாக சொல்றாங்களே தவிர அவங்க பல்வேறு மதங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பண்ணலை. அதுக்கப்புறம் அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அரசியல் பண்றதுனால அவங்க ஃபாலோ பண்ற மதத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாங்க. இது ஒரு தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துச்சு. அப்போ மதம் வந்து மனிதனை மிருகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்லிட்டு போயிட்டார். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான். மக்கள் வந்து அவங்க சொன்ன விஷயத்த டைரக்டா, இப்போ நான் போய் டைரக்டா சீரடி சாய்பாபாட்டியே போய் கேட்டேன் அப்படின்னா எனக்கு டைரக்டா வந்திருக்கும். பட் அவர் இப்போ இல்லை அப்படிங்கிறப்ப அவர் சொன்ன போதனைகள் புத்தகங்களா இருக்கலாம், அதை போதிக்கிற பீப்புள் இருக்கலாம், அதை சொல்லி கொடுக்குற இது இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு டைரக்டா தெரியல அவர் என்ன இறை தத்துவத்தை சொல்ல முயற்சி பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல. அந்த ஒரு ரீசன்னால வந்துட்டு மதம் வந்துட்டு மனிதனை மிருகமாக்குனே தவிர மற்றபடி வந்துட்டு எந்த ஒரு ரிலீஜியனும் வந்துட்டு போய் கொலை பண்ணுங்க, இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடுங்கிற மாதிரி எந்த ஒரு இது சஜஷன் பண்ணல. எல்லாரும் இறை தத்துவத்தை உணர்த்ததுக்காக தான் வந்தாங்களே தவிர மற்றபடி இது இல்லை. அவங்களோட கான்செப்ட்ல உருவாக்குறாங்க, அது மதங்களா பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதாவது சுப்ரீம் சயின்ஸ் பார்ட் 2ல நம்ம சொன்னோம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பீப்புள் சொன்ன விஷயத்த நாம வந்து இறைநிலையே வந்து நான் எப்படி வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரோட சிஷ்யர் வந்து ரொம்ப நாளாக கேட்டனால ரமண மகரிஷி நான் யார் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி கொடுத்தாரு. அந்த புத்தகத்தில் அவர் என்னதான் வந்துட்டு நம்ம கான்சியஸ் பிரெயின் வந்து எப்படி இருக்கு,
உலகமே எப்படி கான்சியஸாக வந்து உருவாகி இருக்கு, ஒவ்வொரு செடி மரத்துலேருந்து எப்படி அந்த கான்சியஸ் இருக்கு, பிரபஞ்சமே எப்படி கான்சியஸாக இருக்கு அப்படிங்கிறத உருவாக்கினாருங்கிறத நம்ம பார்ட் 2ல பார்த்தோம். பட் அது புரிஞ்சா மட்டும்தான் இந்த கிளாஸோ அப்படிங்கிறதும் புரியும். ஏன்னா ஆதிசங்கர ராமானுஜர் பற்றி சொன்னோம், பட் எத்தனை இங்கே இருக்க பீப்புளுக்கு ஆதிசங்கர ராமானுஜரை யாருன்னு கூட தெரியாமல் இருக்கும். ஏன்னா நிறைய என்னோட கிளாஸ்லாம் நான் இப்போதான் ராமானுஜர்னு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆதிசங்கரே நீங்கள் சொல்லி தான் சார் தெரியும் அப்படின்னாங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய பீப்புளுக்கு தெரியாது. நம்ம இப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ன அது அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் உட்காந்துருக்காங்க, இப்போ சந்தியாட்ட கொடுங்க. ஏன்னா இவங்க தான் வந்துட்டு பழைய கிளாஸில் இது இல்லை இல்லையா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சந்தியா தான் இருக்காங்க. இப்போ ஆதிசங்கரர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ராமானுஜர் யாருன்னு தெரியுமா? அவரும் தெரியாதா? சரி, இங்கே இருக்கவங்க யார் வந்துட்டு செகண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ அவங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தாராளமாக பண்ணலாம். இங்கே யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? இதுதான் பிரச்சனை. என்ன பிரியங்காவுக்கு தெரியுமா? மறந்துருச்சா? அதாவது வந்துட்டு பொதுவாக வந்து நீங்கள் எத்தனையோ ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம், பட் என்னோட ஒர்க் ஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னா 100கணக்கான கான்செப்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கும், மைன்யூட்டாக இருக்கும். அது ஒவ்வொன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட லிசனிங் பவரை ஃபுல்லும் கொடுத்தா மட்டும்தான். புரியுதுங்களா? அதே மாதிரி ஹியூமனோட மெமரி பவர் அப்படிங்கிறது வந்துட்டு லிமிட்டட் தான். அதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மெமரி பவர் வந்து அதிகமாக செயல்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாட்டு போட்டி நம்ம ஆஃபீஸில் வச்சோம் அப்படின்னா எல்லா பாட்டையும் சரளமாக வந்து பாடுறீங்க, அந்த லிரிக்ஸோட உங்களுக்கு வந்து தெரியுது, என்னடா எல்லா சாங்குமே தெரிஞ்சிருக்காங்களேன்னு தெரியுது. ஏன் வந்து அவ்வளோ சாங்ஸ் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியுதுன்னா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அகைன் அகைன் போட்டு கேட்குறீங்க, அது மனசில் பதிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த பாட்டு பாட சொன்னாலும் யார் வேணாலும் பாடுவீங்க. புரியுதுங்களா? பட் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிறது அப்பையிலேருந்தே வந்த ஒரு விஷயம் தான். ஆரம்பத்தில் வந்து நம்ம செஸ் கண்டுபிடிச்சது, கேரம் போர்டு கண்டுபிடிச்சது, கிரிக்கெட், ஃபுட்பாலும் வந்தப்ப எல்லாருமே இந்த பொழுதுபோக்குக்கே அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஒரு சர்வேலே என்ன சொல்றாங்கன்னா 70% ஆஃப் பீப்புள் வந்துட்டு பொழுதுபோக்குக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, 30% தான் வந்துட்டு உண்மையான விஷயங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறத இந்த கிளாஸ்ல உங்களுக்கே தெரியும். பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டதுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 1 hour வந்துட்டு ஒர்க் ஷாப்பே கண்டக்ட் பண்ணா கூட அந்த 1 hourல பார்த்தோம் அப்படின்னா 200 பேர் இருக்காங்க, 50 பேர் தான் கிடைச்சிருவாங்க, 150 பேர் லெஃப்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா கடைசியாக தான் நான் வந்து நான் மற்ற கான்செப்ட்ல சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ படத்தெல்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க. அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி படத்தோட கடைசி வரைக்கும் உட்காந்து அந்த படம் டிக்கெட் கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவாங்க. மக்கள் வந்துட்டு என்ன காரணம்னா இந்த பொழுதுபோக்குக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறனாலே நம்ம மறந்துட்டோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறத எஜுகேஷன் சிஸ்டமும் நம்மளுக்கு சரியா வந்துட்டு சொல்லி வந்துட்டு தரல, நம்ம அதை புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்பா பார்த்த மாதிரி அவதாரங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு குறைவாயிருச்சு. ஏன்னா அது வந்துட்டு நம்ம யுகங்களோட அடிப்படையில் நான் கடைசி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். யுகங்கள் மாற மாற ஒவ்வொரு யுகங்கள்ல ஒவ்வொரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒவ்வொரு கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம்லையும் வந்துட்டு இதுக்கான கடைசி இதில் இருக்கும் இது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்து மதத்தில் அதை கலியுகம்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கோம். இப்போ பெரும்பாலும் வந்து இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால மற்ற மதங்களை வந்துட்டு ஒரு குறைவான இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ சீக்கிய மதம், ஜைன மதம், பௌத்த மதம் அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. இப்போ சீனா மாதிரி கண்ட்ரி போகிறோம், அங்கே வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால மற்ற மதங்கள் வந்து கலந்துருக்கும். பட் இந்தியாவில் மெஜாரிட்டியாக இருக்கிறது கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் அண்டு இந்து தான் இருக்கும். அதில் இந்து தான் வந்துட்டு 70% இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ லாஸ்ட் கிளாஸோட இது பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ரிலீஜியன் படிக்கிறதே நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு ரிலீஜனும் எப்படி உருவானுச்சுங்கிறத நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். இதில் வந்துட்டு இப்போ இந்து மதம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ சூர்யா வந்து இந்து மதம் தான் நினைக்கிறேன். அவர்கிட்ட மைக் கொடுங்கப்பா, அவர்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ நம்மளோட இந்து மதத்தோட புனித நூல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்களே சொல்லுங்க. இப்போ தெரியலையா? ஓகே, இப்போ ஃப்ரேம்கிட்ட கொடுங்க. நான் திட்டலாம் மாட்டேன், ஆன்சர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா இது திட்டக்கூடிய விஷயம் இல்லை, உங்களுக்கும் தெரியலையா? நான் சிலம்பரசன்ட்ட மைக் கொடுக்காதீங்க, ஏன்னா அவர் ஆன்சர் பண்ணிடுவாரு. அது சொல்லியும் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் பக்கத்தில். ஆமாம், மோதிலா சொல்லுங்கம்மா. நீங்கள் இந்து மதம் தானே, மோதிலான்னு பேர் வச்சுருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கும் தெரியாதா? சரி, ஓகே. சிலம்பரசன் சொல்லும் போது யாராவது பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சரிப்பா, சரி கொடுங்க மைக். உங்களுக்கும் தெரியாதா? கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிலம்பரசன் சொல்லும்போது உங்களுக்கே தெரியுமா? ஓகேம்மா, நீங்கள் பியூர் இந்து மதம் தான். சரி, அப்போ தீபியாட்டே கொடுங்கப்பா. அவன் ஆன்சர் பண்ணாலும் அடுத்த கேள்வி அவங்க தான். இப்போ இந்து மதம் அப்படின்னா என்ன? நீங்கள் இந்து மதத்தால் தான் இருக்கீங்க, கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க. இப்போ இந்து மதம் அப்படிங்கிறது என்ன? அதுக்கு ஆன்சர் தெரியுமா? தெரியாதா? சரி, ரம்யாவும் இந்து மதம் தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்துவா இல்லை கிறிஸ்டின், முஸ்லீமா? இந்து தானே நீங்கள்? நீங்கள் கொடுங்கம்மா, அவங்ககிட்ட கொடுங்க, ரம்யாட்ட. சொல்லுங்கப்பா. உங்களுக்கு ஆன்சர் தெரியாதா? சரி, ஓகே. மைக்கே வச்சுக்கோங்க, நந்தாட்ட கொடுத்துருங்க. கேள்விலாம் கேட்க மாட்டேன், சும்மா வச்சுருங்க.
ஓகே, இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இதுதான் வந்துட்டு இப்போ இது வந்து கேள்வி கேட்டால் நீ ஆன்சர் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும். பட் தெரிஞ்சு ஏன் இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, நம்மள பல பேர் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்த வந்து நம்ம குறைச்சிட்டே வரோம். இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை, என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் அதிகம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பண்ணுறோம். இதே வந்து விஜயோட அடுத்த படம் என்ன, அஜித்தோட அடுத்த படம் என்னன்னா அப்டேட்டோட இருப்பாங்க. ஏன்னா நான் எத்தனையோ காலேஜில் ஒர்க் ஷாப் எடுக்கும்போது அவங்களை கேள்வி கேட்கும்போது எந்த ஆன்சருமே பண்ண மாட்டாங்க. விஜயோட அடுத்த படம் என்னப்பான்னா உடனே அப்டேட்டோட சொல்லுவாங்க. நம்ம மக்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்க்கு அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இது ஒரு ரீசன். சரிங்களா? இப்போ மேலான தத்துவத்தையே நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறது தான் இது. பட் இதையும் வந்துட்டு நம்மளோட இதில் வந்து சொல்லியிருக்காங்க, நம்மளோட மத நூல்களில் இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ எல்ஜிபிடி கம்யூனிட்டி அதிகமாகுங்கிறது கூட கிறிஸ்டியானிட்டியில் சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்ம கோர்ட்டில் வந்து எல்ஜிபிடி சமூகத்துக்கு வந்துட்டு ஆதரவாக வந்து ஒரு கோர்ட் இது வந்து கூட வந்துச்சு. அது வந்தப்போ கூட கிறிஸ்டியானிட்டியில் வந்து இது பண்ணாங்க, இது வந்துட்டு அகைன்ஸ்ட் இங்கே புனித நூலில் இதுக்கு தப்பான ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. பட் இதெல்லாமே வந்து வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்குது கிறிஸ்டியானிட்டி பைபிளில், அதில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யுகங்கள் மாறனால இதெல்லாம் நடக்கும், இப்படி தான் இருக்கும், அதிகமாக இந்த மாதிரி நடக்குங்கிறத ஆல்ரெடியே வந்துட்டு அவங்க கணிச்சு சொல்லிட்டாங்க. பட் இதை எப்படி கணிச்சாங்க, இது என்ன நடக்குது, இதை எதனால் நடக்குதுங்கிறத பழைய பாட்டிலே நம்ம சொல்லியிருப்போம். ஏன் இது உருவாகுது, என்ன ரீசனால் இது நடக்குதுங்கிறத ஒரு நம்மளோட ப்ராக்டிக்கலோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்போம். பட் எல்லாத்துக்கும் மறந்துருக்கும். பட் பல இதையும் நம்ம ரிவிஷன் பார்க்க முடியாது. இது கம்ப்ளீட்டாக அடுத்த பாட்டு, அதாவது இது புது வந்து ஒரு சீரீஸாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு ட்ரீமை பற்றி ஒரு இது. பட் அதுக்கு முன்னாடி பல இது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சுப்ரீம் சயின்ஸ் பார்ட் 2 புரிஞ்சுக்கிட்டாதான் இதையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பிரம்மம்னா என்னன்னு தெரியணும், இறையாற்றல்னா என்னன்னு தெரியணும், இறை நிலைன்னா என்னன்னு தெரியணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான டேர்ம்ஸ்க்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சாதான் இதுவும் புரியும். அப்படிங்கிறதுனால தான் நான் அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்க. உங்க மெமரிஸ்குள்ளே இருந்துச்சுன்னா அதை கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. மெமரிஸ் அப்படிங்கிறது அழியாது, அது நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கும். அது எப்பயுமே வந்துட்டு அழியறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அது நம்மளுக்குள்ள இருக்கும். ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சா ரிவைஸ் பண்ணலாம். ஈவன் இப்போ நம்ம 1வது படிச்சிருந்தப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா 1வது படிச்ச மெமரிஸ் மறைக்காத போது பழைய ஒர்க் ஷாப்போட மெமரி உள்ளதான் இருக்கும். அது நீங்க ரிவைஸ் ஆள் மனசுல இருக்கிறத நீங்க கொண்டு வந்து வெளியே கொண்டு வரணும். எக்ஸாமுக்கு படிச்சு எக்ஸாம் எழுதும்போது நீங்களும் யோசிச்சு எழுதுவீங்கல்ல, அது மாதிரி உங்க மைண்ட்குள்ள தான் இருக்கும் பழைய ஒர்க் ஷாப்பை. அதை ரிமைண்ட் பண்ண பண்ணுங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம பிரம்மம்னா என்ன, இறையாற்றல்னா என்ன, கனவு நிலைனா என்ன, விழிப்பு நிலைனா என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியாது. இப்போ அடுத்த பாட்டுக்குள்ள போகலாம். அதனால டவுட் இருக்கவங்க நீங்க லைவாவே கேளுங்க, நான் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம பண்றேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சீக்ரெட் பிகைன்ஸ் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கான ஒர்க் ஷாப்க்கான எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் ஷாப்பு. என்ன காரணம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து எவால்வ் ஆகும்போது ஹியூமன் எவாலுவேஷன்ஸில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது என்ன அப்படின்னா, நம்மளோட அடுத்த ஒரு தலைமுறைக்கு வந்துட்டு நம்மளோட ஜீன்கள் வந்துட்டு சர்வே பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு இது பண்ணும். அதில் வந்துட்டு இந்த ட்ரீம்ஸுங்கிறது ஆதி காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்பயும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சர்வே இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறதுக்கு இந்த கனவுகள் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இதை வந்து நம்ம சொல்லித்தரோம். சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெஃபரன்ஸில் இந்த கனவுகள் பற்றி ரிசர்ச் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு 3000-5000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இது எந்த ஒரு நாகரிகத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, மெசபட்டோனியன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இந்த கனவுகள் பற்றிய பலன்களை வந்து சொல்கிறாங்க. அவங்க எங்கெல்லாம் வந்துட்டு அந்த பலன்களை எழுதி வச்சாங்க அப்படின்னா, மெழுகு அந்த அரக்கு இதில் வந்துட்டு இந்த ஒவ்வொரு கனவுக்கு இந்த ஆன்சரு அப்படிங்கிறத அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க வந்துட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக யார் இந்த கனவுகளோட பலன்களை சொல்லியிருக்காங்க, எந்த நாகரிகத்தானா எகிப்தியரோட நாகரிகத்தில் சொல்லியிருக்காங்க. அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 100க்கு மேற்பட்ட கனவுகளோட பலன்களை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த மாதிரி நாகரிகங்கள் 3000-5000 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த கனவுகள் பற்றியும் அதோட இதை பற்றியும் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்து மதத்தோட இதுக்குள்ள வரோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்து மதத்தோட இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புராண காலத்திலே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ 3000-4000 வருடங்கள் அப்படின்னா புராண காலங்களை யுகங்களா பிரிக்கிறோம். அப்ப இது யுகத்தோட முதல் யுகத்திலேயே நடக்குது அப்படின்னு நம்ம கால்குலேஷன் நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப கிறிஸ்டியானிட்டி வருது அப்படின்னா இது வந்து நார்மல் நம்மளோட யுகங்களை தான் கிமு கிபியில தான் பிரிக்கிறோம். ஆனா நம்மளோட இந்து மதத்துல பார்த்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு யுகங்களா பிரிக்கிறோம். அதாவது யுகங்கள் அப்படிங்கிறது பல்வேறு விதமான லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு யுகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு துவாபர யுகம், கலியுகம்னு சொல்லிட்டு நம்ம சத்திய யுகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யுகங்களா பிரிக்கும் போது இது யுகங்களோட முதல்ல இருந்தே இருக்கு அப்படிங்கிறத நம்ம கணிக்கலாம் இதுல இருந்து நம்ம சொல்லும் போது. அப்ப நம்மளோட இந்து மத பகவத்கீதை அந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னு யுகங்களோட முதல்ல இருந்து இந்த கனவுகள் பற்றியும் இதை வச்சும் பண்ணியிருக்காங்க. ஒரு கனவு 2 கனவு இல்லை, லட்சக்கணக்கான கனவுகள் வந்துட்டு அந்த
புராண காலத்தில் ராமாயணன் மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கனவுகள் அவங்க பார்த்துருப்பாங்க. அது சொப்பனத்தில் கண்டேன் அப்படியே அந்த பாடல்களையும் எழுதியிருப்பாங்க. அது அப்படியே நடக்கிற மாதிரியும் வந்துட்டு அதில் காட்டியிருப்பாங்க. இது வந்துட்டு யுகங்களோட முதல் யுகங்கள்லேயே உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃபரன்ஸ்ல வந்து சொல்லலாம். இப்போ சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் பிரகாரம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 இல்ல 5 கனவு தான் வந்துட்டு பர் டேக்கு நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இப்போ நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு கனவு தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 6ல இருந்து 5 கனவுக்கு மேல வந்து நம்ம பார்க்க முடியும். பட் ஏன் நம்மளுக்கு அது தெரியல? 6 கனவா? நான் இது வரைக்கும் 6 கனவு பார்த்ததே இல்லை அப்படிங்க. பட் நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த அப்சர்விங் கேப்பபிலிட்டி இருந்தனால என்னால் நிறைய கனவை வந்துட்டு கேட்ச் பண்ண முடியுங்கிறதுனால என்னோட பிரெயின் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது அந்த எல்லா கனவுமே நான் வந்து பார்த்துருக்கேன். பட் இங்கே இருக்கவங்க எத்தனை பேர் வந்துட்டு பல கனவுகள் வந்துட்டு ஒரே நைட்டில் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நான் வந்துட்டு அப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு எனி டைம் முழிச்சிருப்பேன், எனி டைம் தூங்குங்கிறதுனால என்னோட ரொட்டேஷனல் டைமே வேற. ஃபர்ஸ்ட் தூங்கும்போது ஒரு கனவு பார்த்துருப்பேன், அடுத்த டைம் தூங்கும்போது அடுத்த கனவு அப்படிங்கப்ப நிறைய கனவுகளை நான் பார்த்துருக்கனால அப்போ 6-5 கனவுங்கிறது உண்மைதான். இது சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் சொல்றாங்க. சில சமயங்களில் 7 கனவுகள் கூட ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வரும்னு சொல்றாங்க. இது வந்துட்டு தினமுமே வரும் அப்படிங்கிறதான் உண்மை. பட் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் டெய்லியுமே நம்ம கனவு வந்துட்டு காணுவோம். பட் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கனவை பார்க்குறமா இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது என்னோட ரிசர்ச் பிரகாரம் நான் ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன தியரிட்டிக்கல் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரேபிட் ஐ மூமெண்ட் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ரேபிட் ஐ மூமெண்ட்டை வச்சு ஒருத்தர் கனவுல இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதாவது நம்ம கண்ணு மட்டும் லைட்டாக அப்படி ஒரு மூமெண்ட்டோட இருக்கும் கனவை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா. இப்போ நிறைய பேர் நீங்கள் யாராவது தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அவங்க கனவுல இருக்காங்க நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க ரேபிட் ஐ மூமெண்ட்ல இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ மூமெண்ட் மட்டும் லைட்டாக அப்படி ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீ இந்த மண்டபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் தூங்குவாங்க, அந்த கல்யாண மண்டபத்தெல்லாம். அப்போ எல்லாருமே கீழே படுத்திருப்பாங்க. அப்போ அவங்க யாரையாவது பாருங்க, அவங்க ரேபிட் ஐ மூமெண்ட்ல யாராவது படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க கனவு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த கனவுல இருக்கிறவருக்கு நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மளுக்கு தெரியும். அவர் எந்திரிச்சு கேட்டீங்கன்னா நீ என்ன கனவு கண்டின்னு கேட்டீங்கன்னா அந்த கனவுல இருந்தா நான் தூங்கிட்டு தான் இருந்தம்பாங்க. பட் அவங்க கனவு கண்டாங்கிறது அந்த ரேபிட் ஐ மூமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா ஒரு சில ரிசர்ச் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம 2024 இருக்கிறோம். பட் ஸ்டில் வந்துட்டு இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்னன்னா அந்த ஓவரால் ரிசர்ச்சை பண்றதுக்கு ஒரு ரிசர்ச் கம்யூனிட்டி ப்ராப்பரா இல்லை. பட் இருந்தாலும் கூட நம்மளோட சித்தர் இதெல்லாம் வந்துட்டு அவங்க ரிசர்ச் பண்றாங்க, ஒரு அட்வான்ஸ் லெவல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தியரி 1 இப்போ வந்துட்டு தியரி 1ல வந்துட்டு என்ன சொல்றாங்க, கனவுங்கிறது என்ன, சயின்டிஸ்ட்லாம் சொல்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்துட்டு நம்ம ஸ்பிரிச்சுவலாக தான் வந்துட்டு நம்ம பிரிக்கிறோம். என்னோட சுப்ரீம் சயின்ஸ் பார்ட் 2ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவலாக தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மா வேற, மனசு வேற, அதுக்கப்புறம் பிரெயின் வேற இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். இது வந்து எங்கே பிரிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட இதில் தான் பிரிக்கிறோம். ஸ்பிரிச்சுவலாக போகும்போது தான் அது எந்த ஸ்பிரிச்சுவல்லாம் பார்க்கணும், எங்கள் சுப்ரீம் சயின்ஸ் பார்ட் 2ல நீங்கள் போகணும். மறுபடியும் அதுக்குள்ள நான் போக முடியாது. ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது ஆன்மா வேற, மைண்டு வேற, அப்புறம் நம்மளோட மூளை வேற, இப்படி தான் பிரிக்கிறாங்க. பட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்மா வேற கிடையாது, பிரெயின் வேற கிடையாது, இது வேற கிடையாது. எல்லாமே வந்துட்டு பிரெயின் தான். உங்களுக்கு நீங்க மைண்டுங்கிறதும் பிரெயின்குள்ள தான் இருக்கு, நீங்க சோல்னு சொல்லக்கூடியதும் பிரெயின்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ பிரெயின் தான் எல்லாம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ சயின்ஸ் வந்து எப்படி கனவு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியரி 1ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அன்கான்சியஸ் அண்ட் கான்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ பிரெயினில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட் இருக்கு. நம்ம பிரெயினில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு. இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி தான் பார்த்தோம் அப்படின்னா கான்சியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ மற்ற அன்கான்சியஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு ஒரு சில பார்ட்ஸ் வந்துட்டு நம்ம சொல்றோம். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா கார்டெக்ஸ் பகுதி தான் கான்சியஸ். சரிங்களா? அப்போ நம்ம அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு நம்ம மெமரி வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டெய்லி பேசிஸில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது, ஒரு மாதங்களுக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா மெமரிஸும் நம்மளோட பிரெயினில் தான் வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம தூங்கும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா பிரெயின் வந்து அதிகமாக வேலை செய்யும். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதாவது குழந்தைங்க டிவி பார்த்துட்டு இருக்கு, ஏதாவது மொபைல் நோண்டிட்டு இருக்குன்னா அதிக நேரம் மூளைக்கு வந்து வேலை கொடுக்காத, தூங்க ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் நாம் நினச்சிட்டு இருக்கோம் ரெஸ்ட் எடுக்கும்போது தான் வந்து நம்ம ரெஸ்ட்ல இருக்கோம்னு நினைக்கிறோம். பட் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ரெஸ்ட் தூங்கிட்டு இருக்கும்போது தான் மூளை வந்து அதிகமாக வந்துட்டு வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த மூளையில வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தூங்கும்போது இந்த நினைவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெமரிஸ் அது எல்லாத்தையும் வந்து அலைன் பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? எப்படி வந்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அது தன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குது. இப்போ எல்லா
எல்லாத்தையும் வந்து எடுத்து அதை அலைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் அதாவது இஎம்எஃப் வந்துட்டு அந்த இடத்துல உருவாகுது, ஒரு பர்டிகுலர் வேவ் வந்து உருவாகுது. அந்த வேவ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்டெக்ஸ் பகுதியில் போய் படுது. அப்போ அந்த வேவ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது ஒரு பிம்பத்தை உருவாக்குது, அதுதான் கனவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி வந்துட்டு சொல்லுது. இது வந்துட்டு ஒரு சைட் எஃபெக்ட் மாதிரி இல்லை ஒரு ரியாக்ஷன் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது மூளையை அடுக்கும்போது ஒரு இஎம்எஃப் வந்து அந்த இடத்துல உருவாகுது, ஒரு இஎம்எஃப் வேவ் வந்து உருவாகுது. அந்த வேவ் வந்துட்டு கார்டெக்ஸ் பகுதியில் போயிட்டு டச் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு நினைவுகள்லாம் வந்துட்டு ஒன்று சேர்ந்து நம்ம பார்த்தது கேட்டது அதை நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு ஒரு விஷயத்தை உருவாக்குது. அந்த கார்டெக்ஸ் கான்சியஸ் புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பிம்பத்தா உருவாக்குது, இதுதான் கனவு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து தியரி 1. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஸ்ட்ரென்த்காக, அதாவது கனவு அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்மளோட பரிணாம வளர்ச்சியின் கோட்பாடு டார்வின் பற்றி நான் பல இதுலேயும் சொல்லியிருப்பேன். இப்போ தவளை பார்த்தோம் அப்படின்னா பரிணாம வளர்ச்சினால தான் வந்து தவளைங்கிறதே உருவானுச்சு. இப்போ நிலப்பகுதியில் இருக்குது நீர்ப்பகுதியில் இருக்குன்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னோட உடம்பையே மாற்றிச்சுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாம்புக்கே பார்த்தோம் அப்படின்னா கால் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்து பாம்புக்கு கால் இருக்கும், அது தகவமைப்பை மாற்றிக்கிட்டு இப்போ பாம்புக்கே கால் இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி டார்வின்ஸோட கோட்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு உயிரினங்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு உயிரிகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னை வந்துட்டு ஸ்ட்ரென்த் படுத்திக்கும், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ கற்றுக்கும். இப்போ ஹீட்டாக இருக்கு அப்படின்னா நம்ம உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இதாகும், கூலாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடம்பு இதாக இருக்கும். இப்போ மனிதனோட இது பார்த்தோம் அப்படின்னா எல்லா இதுலையும் அடாப்ட் பண்ணிக்குவோம். ஒரு சில உயிரிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூலிங் இடத்துல இருக்குன்னா பரிணாம வளர்ச்சின்னு இது பிறகு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ ஒரு ரொம்ப வந்துட்டு ஒரு குளிர்ச்சியான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை தூக்கிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாட்டான பிளேஸ்ல வந்தோம்னா ரொம்ப நாளைக்கு உயிர் வாழாது, அந்த வெப்பத்தை தாங்க முடியாது, செத்துரும். அதே மாதிரி நீர்வாழ் தாவரங்கள் இருக்குன்னா அதோட பரிணாம வளர்ச்சி என்ன அடைஞ்சிருக்கு, தண்ணியில மட்டும் தான் அதால வாழ முடியும், நிலத்துல வாழ முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீனை கூட எடுத்துக்கலாம், தூக்கி நிலத்துல போட்டோம்னா நிலத்துல அதால சுவாசிக்க முடியாது, அதோட பரிணாம வளர்ச்சி நீர்லயே இருந்து பழகிறதுனால அது அங்க மட்டும் தான் வாழ முடியும். இப்போ நம்மளோட பரிணாம வளர்ச்சி எடுத்துக்கலாம், பூமியில மட்டும் தான் நம்மளால வாழ முடியுது, ஆக்சிஜன் வேணும். இப்போ இங்க இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம். நம்மள போய் விண்வெளியில பூமிக்கு வெளியே போட்டோம்னா என்ன ஆயிரும், ரத்த அழுத்தம்லாம் வெடிச்சு நம்ம இறந்துருவோம். அதுதான் நடக்கும். விண்வெளி ஆராய்ச்சிலாம் அந்த சூட்டை தான் போட்டு போறாங்க, ரத்த அழுத்தம் வந்துட்டு அதிகமாகி நம்மளோட வெசல்ஸ் எல்லாம் வெடிச்சிடும், அந்த இடத்துலயே நம்ம உடனே இறந்துருவோம், அந்த இதை வந்து தாங்க முடியாது. இப்போ இந்த இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த கனவுகளும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃபியூச்சரை ஸ்ட்ரென்த் படுத்துறதுக்காக. இப்போ ஆதிகால மனுஷன் இருந்தான் அப்படின்னா அவன் வேட்டையாடி தான் சாப்பிடுவான். அப்படிங்கிறப்ப அந்த இது கனவுல வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிக்கும். இந்த ஃபியரான கனவு, இப்போ மிருகம் துரத்துற மாதிரி வர கனவா இருக்கட்டும், இப்போ நாய் துரத்துறது, சிங்கம் துரத்துறது, புலி துரத்துறதுலாம் வரும்போது அந்த ஃபியர்னால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் படுத்திக்குது. உங்களை நீங்களே பிரெயினை வந்துட்டு அடுத்த தகவமைப்புக்கு பரிணாம வளர்ச்சியினால உங்களை ஸ்ட்ரென்த் படுத்துறதுக்காக அந்த மாதிரி கனவுகள் வருது அப்படிங்கிறத தியரி வந்துட்டு சொல்லுது. அந்த அன்கான்சியஸ் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்ஸ் மாதிரி கொடுக்குது. இதனால வந்து உங்க பிரெயின் ஸ்ட்ரென்த் ஆகும், அதனால தான் வந்துட்டு கனவு வருது அப்படிங்கிறத தியரி 2 வந்து சொல்லுது. இதுவும் வந்து சயின்டிஸ்ட் தான் வந்து சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ரிசர்ச்சும் பண்றாங்க. இப்போ அண்டர் ரிசர்ச்ல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கனவெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா நம்ம பிரெயின்ல நடக்குது. அப்போ நம்மளோட பிரெயின்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சிக்னல்ஸா இருக்கும். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு சிக்னல் பாஸ் ஆகும், நம்ம கோமா இருக்கும்போது ஒரு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம கனவுல இருக்கும்போது ஒரு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ஜப்பான்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கனவுகளையே ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அது பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த வந்து ஒரு சிக்னலை எடுத்து அதை வந்து அவுட்புட்டா கொண்டு வந்து அந்த காட்சிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த கனவையே பார்க்கலாம். ஒரு கனவுல இருக்காரு அப்படின்னா அந்த இஎம்எஃப் வச்சு அவர் என்ன கனவை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? பட் இது வந்துட்டு இதெல்லாம் சயின்ஸ்ல இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாக வந்துட்டு கனவு இந்த மாதிரி இருக்கு, ஒரு அமானுஷமா பேசிட்டு போனோம் அப்படின்னா அது ஒன்லி வந்துட்டு ஒரு மூட நம்பிக்கையா வந்து நம்ம வந்துட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சயின்ஸ்ல என்ன பண்றாங்க, என்ன ரிசர்ச் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்துட்டு ரிசர்ச்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ரெக்கார்டிங் ரிசர்ச் வந்துட்டு பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் கனவு வராதுங்கிறதும் சொல்றாங்க. அதாவது யாருமே ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறவங்க, அதாவது ஒரு சில பேர்லாம் ரொம்ப நேரம் உழைச்சிட்டே இருப்பாங்க, சரியா தூங்கவே மாட்டாங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கனவுங்கிறதே வராது. அதே மாதிரி டிசீஸ் பீப்புளாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்தோம்னா நைட் அவ்வளோ சுகர் இருக்கவங்களுக்கு, ஒரு சில டிசீஸ் இருக்கவங்களுக்கு நைட்டு சரியா தூங்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு கனவு வராது அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்வை இல்லாமல் இருக்கவங்களுக்கும் கனவு வராது அப்படிங்கிறதான் உண்மை. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரா முரளி அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கண்ணு தெரியாதவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நீங்களாம் வந்து கனவு பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கனவு அப்படிங்கிறது நான் ஒரு ஒளி மாதிரி தான் பார்த்துருக்கேன்,
ஒலினா நம்ம சவுண்ட் வருது இல்லையா, அந்த சவுண்டாக தான் வந்து கனவு வந்து கேட்டிருக்கனே தவிர அந்த பிம்பமாக நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்குலாம் வந்துட்டு கனவு வந்துட்டு பார்க்க முடியல அப்படிங்கிறது, அப்போ எல்லாத்தாலையும் கனவு வந்துட்டு பார்க்க முடியல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரீம்ஸ் வந்து நம்ம நிறையா வகையாக வந்துட்டு பிரிக்கிறோம். ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே மாதிரி வந்துட்டு இருக்காது. இப்போ இதுதான் வந்துட்டு இந்த புரிதலுக்கான ஒரு இதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னோட ரிசர்ச் பிரகாரம் நான் சொல்கிறேன். ஏன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்குது. நம்ம வந்து எல்லா ட்ரீம்ஸையும் ஒரே மாதிரியே பார்க்குறோம். ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரியே வந்துட்டு இருக்காது. இப்போ இஸ்லாமில் பார்த்தோம் அப்படின்னா 3 ட்ரீம்ஸ் தான் சொல்கிறாங்க. அது என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரீம் தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ட்ரீம்ஸ் இருக்குது ரிசர்ச்சில். இல்லை லூசிட் ட்ரீம்ஸ் தான் நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம். அதாவது கனவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரீம்ஸ். அதுக்கு ஒரு சில ப்ராக்டிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மேற்கத்திய இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. லூசிட் ட்ரீம்ஸ்னால் என்னன்னா, நம்ம வந்துட்டு we can control the dream. இப்போ நம்ம கனவுல வந்துட்டு இப்போ கார் ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த காரையே வந்துட்டு பறக்க வைக்கிற மாதிரி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ட்ரீமை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு நம்மளே அதை வந்து பறக்கலாம். இப்போ இந்த லூசிட் ட்ரீம்ஸ் வந்து ப்ராக்டிக்ஸ் இல்லாதவங்களும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு எத்தனையோ லூசிட் ட்ரீம்ஸ் வந்து சின்ன வயசுல பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நிறைய டிப்ரெஷன் டேப்லெட்னால என்னோட பிரெயின் ஆக்டிவிட்டி கொஞ்ச நாள் லூசிட் ட்ரீம்ஸ் என்னால் பண்ண முடியாது. பட் வாழ்நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு லூசிட் ட்ரீம்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதாவது கனவு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. டக்குன்னு தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க. அதாவது கனவு நிலையிலேருந்து விழிப்பு நிலைக்கு நடுநிலையில் இருப்பீங்க. அதாவது தூக்கத்துல இருப்பீங்க, தூக்கத்தை வந்து எந்திரிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது தூக்கத்துக்குள்ளேயே தான் இருக்கிறீங்க, பட் விழிப்பு நிலைக்கு வந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த கனவுக்குள்ள போயிட்டு அந்த கனவை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. இது வந்துட்டு ஒன் கைண்ட் ஆஃப் லூசிட் ட்ரீம்ஸ் தான். பட் வந்து நான் சொல்லக்கூடிய லூசிட் ட்ரீம்ஸ் வந்துட்டு நீங்க கனவுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கும்போது கனவு வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதான் வந்து இன்செப்ஷன் படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த படத்தை பாருங்க அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அதான் வந்துட்டு we can control the dream. சரிங்களா? இப்போ லூசிட் ட்ரீம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஃபாரினர்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்செப்ஷன் படத்தில் அந்த டோட்டம் சொல்லிட்டு ஒரு பொருளை கொடுத்துருப்பாங்க. அது சுற்றிட்டே இருக்கணும். அந்த டோட்டம் வச்சு தான் நீ ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீ கனவுல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னா அந்த டோட்டம் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீ கனவுல மாட்டிக்குவ. எது கனவு எது நிஜனே உனக்கு தெரியாமல் போயிடுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது ஓசோட தியரியில் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம லூசிட் ட்ரீம்ஸில் இருக்கும்போது நம்ம கனவு வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகலாம் அவர் சொல்றாரு. பட் இந்த அளவுக்கு லூசிட் ட்ரீம்ஸை கண்ட்ரோல் பண்றவங்க ப்ராக்டிக்ஸ்ல அந்த அளவுக்கு நிறைய பேர் இல்லை. மேபி ஃபாரினர்ஸ் வந்து நிறைய அந்த லூசிட் ட்ரீம்ஸை கண்ட்ரோல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றாங்க அவங்க சைடில். பட் நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு இதை ப்ராக்டிஸ் எடுத்தவங்களாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கனவுகள் வழியாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்வென்ட்டும் பண்ணியிருக்காங்க. இன்வென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட தையல் மிஷினாக இருக்கட்டும். இப்போ கணித மேதை ராமானுஜர் இருக்கார் இல்லையா, அவரோட மேத்தமெட்டிக்கல் தியரம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவர் கனவுல வந்தது தான். இப்போ நம்ம பார்த்த எல்லா மேத்தமெட்டிக்கல் தியரமும் வந்துட்டு நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். ஒரு பிதாகரஸ் தியரம் எடுத்துக்கிறோம், ஒரு மேத்தமெட்டிக்கலாக ட்ரையாங்கிள் தியரம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக அதை நம்ம பார்த்தோம். 3 முக்கோணங்கள் வந்து ஒரே பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு தியரியை படிச்சுட்டு போகிறோம். பட் அந்த தியரிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதோட மேத்தமெட்டிக்ஸோட சிம்பிள் டெரிவேஷனை தான் நாம படிக்கிறோம். பட் அவ்வளோ பெரிய டெரிவேஷனை ஒரு தரால் எப்படி போட முடியுது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ராமானுஜர் மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு கனவுல வந்து வருது. இப்போ வந்துட்டு அவர் வந்து கடவுள் பக்தி அதிகங்கிறதுனால அந்த கடவுளே வந்துட்டு கையால் அந்த டெரிவேஷனை வரைஞ்ச மாதிரி அவர் பார்த்துருப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா அந்த டெரிவேஷனை இவரே போட்டுப்பாரு, ஆன்சர் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும். இது வந்து கணித மேதை ராமானுஜருக்கே வந்தது. இது ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய உண்மை ரியாலிட்டியை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது ஃபேக்லாம் கிடையாது. ஹிஸ்ட்ரியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவரோட ஹிஸ்ட்ரியில் அவர் பற்றி சொல்லியிருப்பாங்க இதை பற்றி. அதே மாதிரி நிறைய வந்துட்டு இப்போ பீரியாடிக் டேபிளாக இருக்கட்டும், டிஎன்ஏவை கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற தையல் மிஷினாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தன்னோட கனவுல வந்துட்டு அந்த மிஷினோட இன்வென்ஷன் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி தான் வந்துட்டு அது நிஜத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஏகப்பட்ட இன்வென்ஷனும் வந்து நடக்குது. அப்போ நம்ம பொதுவாக வந்துட்டு ஒன்லி வந்து கார்டெக்ஸ் பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு இஎம்எஃப் ஆன ஒரு இதுதான், ஒரு கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த தியரி ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத நம்மளோட இதுதான். இப்போ இன்வென்ஷனும் அந்த இடத்துல நடக்குதுங்கிறப்ப அது எப்படி வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு பிம்பம் மட்டும் எப்படி அப்படிங்கிறது நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு இதாக இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அனிமல்லாம் ட்ரீம் கனவு காண்டுதா அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம பொதுவாக வந்துட்டு எலியை தான் வந்துட்டு அதிகமாக ரிசர்ச்சில் எடுத்துக்குவோம். அதுக்கு பெரிய ஒரு கான்செப்ட் ஏன் எலியை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பயாலஜிக்கல் டிஎன்ஏலாம் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கனால எலியை தான் வந்துட்டு அதிகமாக வந்து ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ முதல்ல வந்துட்டு இந்த கேட்டுக்கு வந்துட்டு ஒரு இது வந்துட்டு பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிருகத்திலே வந்து டிஃப்ரெண்டான மிருகம் ஒரு கேட்டு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த கேட் தூங்கும்போது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அது பிரெயின் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் கேட்டுக்கு. ஏன்னா ஒரு பெரிய பில்டிங்லேருந்து விழுந்தா கூட கேட்டுக்கு வந்து அடிபடாது. தன்னோட உடலை மாற்றிக்கிட்டு அந்த இதுலேயே சர்வே பண்ணிக்கும். அந்த ஒரு இதை தான் ஃபாலோ பண்ணி இந்த ஜம்பிங் இதை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் பண்ணும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கு அடியே படாது. பயங்கர லாங் ஜம்ப் பண்ணுவாங்க, கீழே அசால்ட்டாக இறங்கிடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே அடிபடாது.
அவங்களாம் வந்து இந்த கேட்டோட அந்த உடல் அவங்க இப்போ யூஸ் பண்ணி அந்த சயின்டிஃபிக்ல தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது கேட்டோட பிரெயினில் என்ன பண்ணுது அப்படின்னா தூங்கும்போது கனவு வந்துட்டு கேட்டுக்கு வரவே வராது. என்ன காரணம் அப்படின்னா அது வந்து அசையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட பிரெயினில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பகுதி இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா பேரலைஸ் பண்ணிடுது நம்மளோட, அதாவது கேட்டோட பிரெயினை வந்துட்டு அதோட பாட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேரலைஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு உடல் பகுதியும் ஆடாத மாதிரி பார்த்துக்குது. அது எதுக்காக அப்படின்னா அதுக்கு அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரு அதோட பரிணாம வளர்ச்சி வந்து அந்த மாதிரி அடைஞ்சிருக்குது. இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கேட்டு கனவு பார்க்க வைக்காம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய பகுதியை பண்ணி அதை டிசேபிள் பண்ணி விட்டுறாங்க. இப்போ டிசேபிள் பண்ணிட்டா அப்போ அது அசையக்கூடிய இது வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பூனை எந்திரிச்சு கேட்டை பிடிக்கிற மாதிரி தூக்கத்திலே பண்ணுதாமா நடக்குதா அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ ஓகே அது கனவு காண்டுது, அது அசையிறது, இது பண்ணுறதெல்லாம் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசர்ச்சில் அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர்ட்ஸ்லாம் இருக்குது. பேர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஒரு சில பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சிங் பண்ணக்கூடிய பேர்ட்ஸ் இருக்கும். இந்த சிங் பண்ணுற பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு தூங்கிட்டு அந்த தூக்கத்திலேயும் அந்த காலையில் பாடின சிங்கை வந்துட்டு சாங் வந்து மறுபடியும் வந்துட்டு அது பாட்டு பாடுமாமா. அந்த சிங்கிங் பேர்ட்ஸ் எல்லாமே அந்த ஒவ்வொரு வகைக்கு ஒரு பேர்டு இருக்கும், அந்த பேர்ட்லாம் பண்ணுது. இப்போ பறவைகளும் ட்ரீம் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எலிகளுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு இது மாதிரி ஒரு வே போகிற இது தெரியும் இல்லையா, டிஃப்ரெண்ட் வேல போகிற மாதிரி. அப்போ அவங்க ஒரு சவுண்டை வந்து உருவாக்குறாங்க. இந்த சவுண்டை உருவாக்கணும் அப்படின்னா அது லெஃப்ட்டில் போகணும், இந்த சவுண்டு கேட்டோம்னா ரைட்டில் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எலிக்கு வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த எலியை தூங்க வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த ப்ராக்டிஸை கொடுக்குறாங்க. தூக்கத்தில் இருக்கும்போதே அந்த தூக்கத்தில் இருக்கும்போது மறுபடியும் அந்த சவுண்டு கேட்டுட்டு அது லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது போகுதாமா. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ரிசர்ச்சை வச்சு நம்ம கனவுல இருக்கும்போதும் ஒருத்தர் ஹியூமனோட அந்த உடம்போட கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ தூக்கத்தில் நடக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த தூக்கத்தில் இருக்கும்போது நம்மளோட பாடி பார்ட்ஸை நம்மளால வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த எலியோட ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு ரியாலிட்டிக்காக நடந்த ஒரு ரிசர்ச். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெரிய பெரிய வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கனவுகள் வந்துட்டு நிஜமாக இருக்கும். இந்த மாதிரி கனவெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து இதோட பேர் வந்து எக்ஸாக்டாக தெரியல, நான் அழிச்சிட்டேன். இப்போ இந்த கனவு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இது என்ன டைப்னா வந்துட்டு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய கனவு. இதை பற்றி நம்ம நேற்று இன்ட்ரோவில் பார்த்துருப்போம். அந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய கனவை நம்ம ரிசர்ச் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய கனவு நிறைய பேத்துக்கு வருதுங்கிறது. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து துப்பாக்கியால் சுட்டு தான் கொண்டுட்டாங்க. பட் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு அதுக்கு முன்னாடியே கனவு வந்துருச்சான், அதாவது தன்னை துப்பாக்கியில் சுட போகிறாங்க அப்படிங்கிறது அவர் கனவுல பார்த்துட்டாராம். அதே மாதிரி டைட்டானிக் கப்பல் முழுகும் போது அவர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு 9-10 பேருக்கு கனவு வந்துருச்சாமா இந்த டைட்டானிக் கப்பல் வந்து முழுக போகுது அப்படிங்கிறது. அதே மாதிரி அவங்களோட ஓனர்கிட்ட போய் சொல்றாங்க. எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த முழுக போறதுக்கு முன்னாடி அந்த கனவுல வந்துச்சு இந்த சிப்பை அனுப்பாதீங்க இது முழுக போகுது அப்படிங்கிறது அந்த 9-10 பேர் போயிட்டு அந்த ஓனர்கிட்ட சொல்றாங்க. பட் மோஸ்ட்லி இந்த கனவுலாம் அந்த சூடோ சயின்ஸ்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க. சும்மா கனவுல பார்த்தாலும் நடந்துருமான்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. டைட்டானிக் கப்பலும் மூழ்கிருச்சு. இது வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்கு. நீங்க புத்தகங்கள் நிறைய பார்த்தாலும் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நிஜமா நடந்த ஒரு விஷயங்கள். இதை வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் ட்ரீம்ஸ்னு வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல வந்துட்டு அது இதில் வந்துட்டு சொல்கிறாங்க சைக்காலஜிக்கலாக வந்துட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இங்கிலீஷில் ஒரு பேர் கொடுக்குறாங்க. மேலை நாட்டவங்க தானே கண்டுபிடிக்கிறாங்க, அதனால் அவங்க ஒரு பேர் கொடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து அது ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் ட்ரீம்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ட்ரீம் வந்துட்டு நடக்கிறதா வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ இது வந்து ஹிஸ்ட்ரியிலே இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ தியரி 1 அண்ட் தியரி 2ல சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இதுவாக மட்டும் இருந்துச்சு, கார்டெக்ஸ் பகுதியில் வரக்கூடிய இஎம்எஃபாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து எக்ஸாக்டாக நடக்க போகிற விஷயத்தில் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட இதை வந்துட்டு புத்தியை வந்து செயல்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனோட ட்ரீம் பற்றி நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் ஹிஸ்ட்ரியில் என்ன மாதிரி இருந்தது, அனிமல் வந்துட்டு என்ன மாதிரி ட்ரீம்ஸ் பார்க்கும், சயின்டிஸ்ட்லாம் வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறையா பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து இப்போ தான் நம்ம வரோம். ஹியூமனோட ட்ரீமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நாளுமே வந்து நம்ம ட்ரீம் பார்க்குறோம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலான ஒரு ட்ரூ. இப்போ நம்மளால் வந்து அதை ஞாபகப்படுத்த முடியாதனால நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம் வருது. ஏன் வந்து ஞாபகம் இல்லை, ஒரு சில கனவுகள் ஞாபகம் இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஒரு எமோஷனல்
எமோஷ்னலான கனவுகள், யாராவது வந்து ஒரு இறந்து போனவர் கனவுல வந்தாங்க அப்படின்னா, என்னோட தாத்தா கனவுல வந்துட்டாரு, என்னோட அப்பா இறந்தாரு அவர் கனவுல வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது அப்படின்னா, அந்த மாதிரி எமோஷ்னலான விஷயங்கள், அதே மாதிரி நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான விஷயங்களை வந்து நம்மளோட ஆள் மனசு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணும். அதனால டக்குன்னு எந்திரிச்ச பிறகு அந்த கொஞ்சம் பார்ட்ஸாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. பட் ஆள் மனசுக்கும் இதுக்கும் ரிலேட்டட் இல்லாத ஒரு நார்மல் கனவுலாம் இருந்துச்சுன்னா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது நார்மலான ஹியூமன் பிரெயின். பட் நம்மளோட ஹியூமன் பிரெயினை ரொம்ப ட்ரைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால நிறைய கனவுகளை ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? பட் அது வந்து ரொம்ப சூப்பர் காம்ப்ளிகேட் லெவல்ல பிரெயினை ட்ரைன் பண்ணா மட்டும்தான். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்து எழுதி வைக்கலாம். இப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே அந்த கனவோட ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டைம் எப்படி விண்வெளியில இருக்கும் போதும் இதில் இருக்கும்போது டைம் வந்து மாறும். இப்போ வந்து நம்ம பூமியை தாண்டி வெளியே போயிட்டோம்னா அங்க டைம் வேற மாதிரி இருக்கும். நம்ம பூமிக்குள்ள இருக்கோம் அப்படின்னா இங்க டைம் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கனவுல இருக்கக்கூடிய டைம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லாங் பீரியடா இருக்கும். ஏன்னா என்னோட கனவு வந்து நான் வந்துட்டு கேட்ச் பண்ணக்கூடிய டைம் பீரியட்ல நான் ரொம்ப நேரம் இருந்திருக்கேன். ஒரு 2-3 நாட்கள் வந்துட்டு கனவு வந்து இருக்கிற மாதிரி பல நாட்கள் கனவுலாம் நான் வந்துட்டு ஒரே இதில் இருப்பேன். ரொம்ப நேரம் லாங் பீரியட் கனவுல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து, ஏன்னா ட்ரீமை கேட்ச் பண்ணக்கூடிய இது இருந்தனால ரொம்ப நேரம் இருந்ததை என்னால் உணரவே முடிஞ்சுச்சு. அதாவது வந்து ஒரு 2-3 நாட்களே போயிருக்கும். ஒரு பெரிய ஹிஸ்டரி அளவுக்கு ஒரு ஸ்டோரியே நடந்திருக்கும் அந்த கனவை. நான் எந்திரிச்ச பிறகு பார்த்தோம் அப்படின்னா நான் தூங்கினது பார்த்தோம் அப்படின்னா அரை மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். பார்த்தோம் அப்படின்னா கனவு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் இருந்திருக்கும். அப்பதான் வந்து தெரிஞ்சு ரொம்ப நேரம் இருந்தோம், இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் தான் தூங்கணுமா அப்படிங்கிறது தோணும். அப்போ டைம் அப்படிங்கிறது ஹியூமன் ட்ரீம்ல வந்து மாறும். இப்போ கனவுல இருக்கும்போது நீங்க நிஜமே பார்த்தோம் அப்படின்னா நீங்க ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த ட்ரீம்குள்ள பல்வேறு ஸ்டோரி நடக்கலாம், நிறைய வந்துட்டு விஷயங்கள் நடக்கலாம். பட் நிஜத்தில் இருக்கும்போது அரை மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கலாம், இல்லை 12 மணி நேரம் ட்ரீமா கூட இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3, 4, 5, 6, 7ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொறுத்து ட்ரீம் வந்து மாறும். ஒரு கனவு பார்க்கலாம், 2 கனவு பார்க்கலாம், இல்லை 7 கனவு கூட ஒரு நாளைக்கு வரலாம். அது அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சரியா தூங்கல அப்படின்னா எந்த கனவும் வராமையும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த கொரட்டை விடுறாங்க இல்லையா, அவங்களாலாம் அதிகமாக ட்ரீமே பார்க்க முடியாது அப்படிங்கிறது சயின்டிஸ்டாக சொல்றாங்க. கொரட்டை வரவங்களுக்கு ட்ரீம் அவ்வளோ வராது, ட்ரீமே வராதுங்கிற அளவுக்கும் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசர்ச்சை முதல்ல வந்து யார் சூப்பராக பண்ணாங்க அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். அவர் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். சைக்காலஜியோட தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. அவர் தான் வந்துட்டு இந்த உளவியெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி தராரு. இப்படிதான் வந்துட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவர் தான் கொண்டு வந்தாரு. அதாவது ஹியூமனோட சைக்காலஜிக்கலுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், மனோ தத்துவல அதாவது மனசை வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் முதல்ல எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு. பட் அவரோட ஒரு சில தியரிஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால வந்துட்டு பெரும்பாலான பீப்புள் வந்துட்டு அவர் ஏத்துக்க மாட்டாங்க சிக்மண்ட் ஃப்ராய்டை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சப்கான்சியஸ் மெமரியில இருக்கிறதா வந்துட்டு ட்ரீமா வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அனிமல் வந்து ஃபியரா இருக்கு அப்படின்னா ஃபியர் சம்பந்தப்பட்ட கனவு, இந்த மாதிரி ஒரு சில இதை தான் வந்துட்டு நம்ம ஆள் மனசுல கூடிய பயங்கள் தான் கனவோட வெளிப்பாடா வருது. அதே மாதிரி எந்தெந்த கனவு வருதோ அந்த கனவை சொன்னீங்க அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அனிமல் வருது அப்படின்னா உங்களுக்கு ஃபியர் அதிகமா இருக்கு, அதிகமா பாம்பு துரத்துற மாதிரி, புலி துரத்துற மாதிரி, சிங்கம் துரத்துற மாதிரி, இந்த மாதிரி கனவுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயம் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி அவர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. இப்போ சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்றாரு. அதே மாதிரி கேப் வந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்டேட்டஸ் சம்பந்தப்பட்ட கனவு, இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இது வந்துட்டு சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு கனவுல வச்சு. பட் ஆஃப்டர் நியூரோ சயின்ஸ், இப்போ நியூரோ சயின்ஸ் வந்து அப்போ இல்லை. சிக்மண்ட் ஃப்ராய்டு இருந்த பீரியட்ல நரம்பியல் சம்பந்தப்பட்ட இது கிடையாது. நரம்பியல் வந்த பிறகு தான் மூளையோட அந்த இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்றாங்க. அப்போ வந்துட்டு சிக்மண்ட் ஃப்ராய்டோட இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்துட்டு யாரும் ஏற்றுக்கல. அவர் சொன்ன தியரிஸ்லாம் வந்துட்டு அவுடேட் ஆயிடுச்சு நியூரோ சயின்ஸ் வந்த பிறகு. இப்போ நியூரோ சயின்ஸ் வந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா அதை டிஃபரன்சியேட் பண்ணுறாங்க. நியூரோ சயின்ஸில் தான் வந்துட்டு பிரெயினில் தான் வந்து இந்த கனவு ஏற்படுது. இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எடுக்குது. இப்போ மனசுங்கிறது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதாவது நாளமில்லா சுரப்பியில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன்ஸ்னால நம்ம மனசில் யோசிக்கிறது இது பண்ணுறதுலாம் நடக்குது. அது எல்லாமே பிரெயினில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான், மனசுலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம நியூரோ சயின்ஸ் வந்த பிறகு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அங்கே சங்க காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம், ஆதி காலத்துல இருந்து. பட் நியூரோ சயின்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த விஷயத்தையும் எதுவுமே கிடையாது, எல்லாமே பிரெயின்ல நடக்குது, எல்லாமே நியூரோ ரியாக்ஷன்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் தான், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டு போறாங்க. அதனால வந்துட்டு சப்கான்சியஸ் மெமரியில இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து புதுசாலாம் வந்து நியூரோ சயின்ஸ் வந்த பிறகு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. புதுசா வந்துட்டு உங்களுக்கு யாரோட ஃபேஸும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சப்போஸ் வந்துட்டு புது ஃபேஸ் நீங்க நினைச்சாலும் கூட அது புது ஃபேஸ் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, யாரையாவது பாக்குறீங்க அப்படின்னா அவர் ஃபேஸை நீங்க பார்த்துருப்பீங்க, சப்கான்சியஸ் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிச்சு. பட் உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து நீங்க ஞாபகப்படுத்தல,
கான்சியஸா இருக்கும்போது அவங்க கான்சியஸா இருந்தால் தான் இப்போ சிலம்பரசன் நான் பார்க்குறேன்னா ஓகே இது சிலம்பரசனோட ஃபேஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு இப்போ பார்த்துட்டேன், இப்போ நான் சரியா அவரை பார்க்கல, பட் என்னோட ஐ வந்துட்டு அவரை எடுத்துக்கிச்சு சப்கான்சியஸ்ல போய் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ நியூரோ சயின்ஸ் வந்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க பார்க்கக்கூடிய வித்தியாசமான மனிதர்களை கூட நீங்க கனவுல பார்ப்பீங்க, பட் அவங்களும் நீங்க பார்த்தவங்க தான், எல்லாமே சப்கான்சியஸ்ல இருந்து தான் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி 60 to 70% வந்துட்டு பேட் ட்ரீம்ஸ் தான் வரும். அதாவது நல்ல கனவுகள் வந்துட்டு அதிகமாக வராது, 70% வந்துட்டு உங்களுக்கு கெட்ட கனவுகள் தான் வரும் அப்படிங்கிறது இந்த நியூரோ சயின்ஸ் வந்து சொல்லுது. சரிங்களா? அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி பார்த்த இதுதான் வரும். அதே மாதிரி நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எழுதுறது, படிக்கிறது, எண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கனவுல பார்க்க முடியாது. இப்போ எழுதுற மாதிரி நம்ம ட்ரீம்ல வந்து எதாவது எழுதிட்டு இருக்கோம், ட்ரீம்லேயே நான் உட்காந்து படிக்கிறேன், என்னோட மேத்தமெட்டிக் எக்ஸாமுக்கு ட்ரீம்குள்ளேயே போய் நான் படிச்சுக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி கால்குலேட் பண்ணக்கூடியது இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ட்ரீம்ல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டைம் வந்து நம்மளால ட்ரீம்ல பார்க்க முடியாது. அதாவது கிளாக் ஓடிட்டு இருக்கிற மாதிரி, இப்போ இந்த டைம்ல தான் இருக்கிறோம், இப்போ 7 மணியில் நான் இருக்கிறேன், 8 மணியில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதையும் வந்து உங்களால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இது எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு ஒரு பிம்பத்தை தான் கிரியேட் பண்ணுது. இதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து தெரியறது இல்லை. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்தோ கனவு ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்து கனவு ஸ்டார்ட் ஆகாது, சடனாக வந்து தான் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு ப்ராப்பரான ஸ்டார்டிங் இருக்காது, ப்ராப்பரான முடிவும் இருக்காது. அது வந்து ஒரு அலைன்மெண்ட் தான், மெமரி அடுக்கும்போது உருவாகக்கூடிய ஒரு பிம்பம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கனவுக்குள்ள இருக்கும்போது நம்மளால மிரரை நம்மளாலே பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சப்போஸ் நீங்க மிரர் பார்க்குற மாதிரி பார்த்தா கூட அந்த மிரர்ல உங்களோட ஃபேஸ் தெரியாது, வேற யாரோட ஃபேஸ் தான் தெரியும். ஏன்னா அது கனவுல நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த தியரிஸ்லாம் வந்துட்டு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த தியரிஸ்லாம் தாண்டி இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு நம்ம வர போறோம். இப்போ இவ்வளவு விஷயம் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சயின்டிஃபிக்கலா வந்துட்டு என்ன சொல்றாங்க, இவ்வளவு தூரம் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்து தத்துவ இதெல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிவானந்தர் வந்துட்டு இந்திய தத்துவங்களும் கனவுகளும் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது வந்து தமிழ்ல கிடையாது, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நீங்க அமேசான்ல போயிட்டு இங்கிலீஷ்ல தான் வாங்க முடியும். இப்போ சிவானந்தர் அப்படிங்கிற ஒரு யோகி, அவர் வந்துட்டு இந்திய தத்துவங்களும் கனவுகளும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தரோட பார்த்த கனவுலாம் கூட இருக்கு. அது என்னென்னலாம் பார்த்தாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன இதில் நம்ம வந்துட்டு இன்ட்ரோ கிளாஸ்ல கடைசியாக பார்த்த கனவை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ எத்தனை பேர்த்துக்கு கடைசியாக பார்த்த கனவு ஞாபகம் இருக்கு? சொல்லணுங்கிறதுக்கே மைக்க வாங்காமல் இருக்காதீங்க, கனவை கேட்ட போறாங்களே. நல்ல கனவாக இருந்தால் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஒருத்தர் கூட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லையா? இதை சின்ன பாட்டு ஏதாவது ஞாபகம் இருக்கா? கடைசியாக நான் இதை பார்த்தேன், உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? சிலம்பரசனுக்கு அவர்கிட்ட கொடுங்கப்பா மைக்கு. தெரியாத ஒரு ஆளு ப்ளூ ட்ரெஸ் போட்டு வயசான ஒரு ஆளு வீட்டுக்கு அவர் மட்டும் கதை வந்துட்டு யாருன்னு தெரியல. சரி, எங்க கீழே வந்து ஆஃபீஸ் இருக்கும், ஆஃபீஸ்ல அவர் உள்ள வராரு. பார்த்துட்டு மேல பண்ணிட்டு யாரு பாப்பா விளையாட குதிரை அதை வந்து இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து இருக்கு. அவர் மேல போற சரி மேல வேற ஏதாவது போறாருன்னு நினைச்சிட்டு நம்ம போய் அவர் என்ன பண்றாரு, மேல ஏறாம அந்த பக்கத்துல உட்காந்து விளையாண்டு இருக்காரு. இப்ப எல்லாத்தையும் விளையாண்டு இருக்காரு, நான் அதை கவனிக்கல. அம்மா உள்ள இருந்து வராங்க, வந்துட்டு என்ன பண்ணீங்க, அது பாட்டு விளையாண்டு இருக்காங்க, யாரும் கவனிக்க கேட்கறாங்க. வேலை செய்யறவங்க நினைச்சிருப்பாங்க, அம்மா சொல்லிட்டு அவங்க யாரும் தெரியல அமைச்சு அதை கீழே இருந்துருக்கேன். அவர் கீழே போகும்போது ஒரு வித்தியாசமா நடக்குறாரு. போகும்போது சின்ன இடமா இருக்கும், இந்த சொல்லுக்கு அதுக்கு நடக்குறாரு. ஒரு மென்டல் மாதிரி இருக்காரு, அந்த மாதிரி இருக்காரு. போகணும்னு சொல்லி தப்பு வரும், அதே தப்பு பக்கத்து வீட்டுல போகிறாரு. அங்கே அதே மாதிரி ஒரு வித்தியாசமா ஒரு பண்ணிட்டு இருக்காரு. திரும்ப அவர் பார்த்துட்டே இருக்கனால போகவே இல்லை, ஒரு வித்தியாசமா பண்ணிட்டே இருக்காரு. பண்ற விஷயம் எல்லாமே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாரு. அண்ணா நான் நிறைய வீட்டுக்கு போறாரா? பாத்துட்டு இருக்கேன். அவங்க போனவரெல்லாம் வராருன்னு சொல்லிட்டு அப்ப திரும்ப வந்துட்டு ஏன்டே வரதுக்கு வராது பார்க்கும்போது டக்கு. ஓகே ஓகே, சூப்பர்ப்பா. கனவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, படம் பார்க்குற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. நான் நந்தா கனவு இருக்கா? கடைசியாக பார்த்த கனவு
இப்போ சுத்தமா அது என்ன கனவுன்னு கூட தெரியலையா? படுக்க ஆரம்பத்துல இருந்து எந்திரிக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு படம் மாதிரி ஓடிட்டே இருக்கு. ஆனா எந்திரிச்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷத்துல அது சுத்தமா ஒரு பர்சன்டேஜ் கூட நான் வரல. உங்க ஃப்ரெண்டை கொஞ்சம் ரொம்ப ட்ரெயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். சுத்தமாவே நான் வரலையா? லைட்டா இதுதான் கனவு வந்துச்சு, ஸ்கூல் பத்தி காலேஜ் பத்தி அந்த மாதிரி. பேடா வந்ததா? சரிப்பா, என்ன மாதிரி பேடா வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. வேற யாருக்காவது கொடுங்க. அதான் பேடுன்னா ஒரு தீய எண்ணங்களால உருவான கனவா இருக்கலாம். சரி ஓகேப்பா, அவர்கிட்ட கொடுங்க. கெட்ட கனவா வந்துச்சுங்கிறீங்க அப்படிதானே? அதான் சொல்றேன். சார் எனக்கு ஒரு 2 days முன்னாடி அந்த கனவு வந்தது. அது வந்து டாடி தான் வந்திருந்தாரு. வீட்டுக்கு வந்து எங்க பெரியப்பா வந்தாரு. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெம்பிளுக்கு போனோமா, கொஞ்சம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஆனா அப்போ வந்துட்டு என்ன அங்கெல்லாம் வேணாம், நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. நானும் இல்லப்பா அவர் வந்து எனக்கு இறந்துட்டாருன்னு தெரியும். ஆனா என்னோட மைண்ட் செட்ல என்ன எப்படி இருந்துச்சுன்னா, இவரு இறந்துட்டாரு, ஏன் வந்தாரு வீட்டுக்கு அப்படின்னு ஒரு வந்து நான் கேட்கறேன். நீ அப்ப இவரு தான் எங்க போனா திடீர்னு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். அப்புறம் அந்த கனவு எனக்கு வந்து நடந்துருச்சு. இவ்வளவுதான் நான் பார்ப்பேன். அடுத்த நாள் வந்து எங்க பெரியப்பா நான் பாக்குறேன், எனக்கு அப்பதான் ஞாபகம் வருது எனக்கு அந்த கனவு வந்தது அப்படின்ட்டு. அப்பதான் எனக்கு நம்பே பண்ணது, சரி கனவு வந்துட்டு இவருதான் வந்தாரு அப்படின்னு நான் ஸ்ட்ரைக் பண்ணேன். ஓகே ஓகே, ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது வந்திருக்கு உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கனவு வந்துட்டு சம்டைம் மறந்தாலும் கூட ஒரு 2 மணி நேரம் 1 நாள் 2 நாள் கழிச்சு ஓகே இதை கனவாக பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சப்கான்சியஸ் இருக்கிறது கான்சியஸ்க்கு எடுத்து கொடுக்கும். அது எல்லாமே ரெக்கார்டிங் எல்லாமே சப்கான்சியஸில் இருக்கும். கான்சியஸ்க்கு அது டக்குன்னு அது ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால சப்கான்சியஸ் இருக்க மெமரிஸ் டக்குன்னு அது பாஸ் ஆனாலும் உங்களுக்கு இதாகுது. ஓகே ஓகே, சூப்பர்மா. அடுத்து வேற இருக்காது கொடுங்க. வேற கனவு பார்த்தீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான கனவு ஏன்னா ரம்யா பார்த்தீங்களா? நான் இருக்கா ஏதாச்சும்? எதுவுமே பார்க்கலையா? பரவாயில்ல, சொல்லலாம். சும்மா 2 லைன் 1 லைன் கூட இருந்தால் சொல்லலாம். இது இல்லையா? வேற தீபி ஏதாவது கனவு? மோதிலா, பிரேம் ஞாபகம் இருக்கா ஏதாச்சும் கொஞ்சமாச்சும்? நீங்க லாங் கனவுலையும் லாங் டிரைவ் போயிருக்கீங்க. யாருக்கு கூட லாங் டிரைவ் போனீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸோட? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா பாய் ஃப்ரெண்ட்ஸா? பசங்க தானா? சரி சரி சரி. லாங் டிரைவா ரொம்ப தூரம் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்களா? என்ன வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்க? பைக்கில் எல்லாம் ஒரே பைக்கா இல்ல? 5 பைக் லாங் டிரைவ். எங்க போயிட்டு இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இல்லை. சரி ஓகே. வேற யாருக்காவது ஞாபகம் இருக்குதா கனவுல? இது எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சில என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கனவு வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக லைவாகவே பண்ணுறோம். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒர்க் ஷாப்பில் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும். இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-20 பேர் உட்காந்து என்னென்ன கனவு வந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு டிஸ்கஷன் இது வரைக்கும் எங்கேயுமே பண்ணது கிடையாது. ஈவன் ஸ்கூல் காலேஜஸ் கூட யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இது ட்ரீம்ஸோட ஒர்க் ஷாப், ஒரு டிஃப்ரெண்டான ஒர்க் ஷாப்புங்கிறதுனால இங்கேயே நம்ம அந்த கனவுகளை கேட்குறோம். யாருக்காவது வேற யாருக்காவது சூர்யா கனவு இருக்கா? மைக்கு மட்டும் வச்சிருக்கீங்க. வேற யாருக்காவது நான் இருக்கா? சந்தியா கனவு இருக்காமா? சுத்தமாக ஞாபகம் இல்லையா? சரி ஓகே. இப்போ என்னோட கடைசி கனவு பார்க்கலாம். பல விதமான கனவுகள் எனக்கு ஞாபகம் இருக்கும். ட்ரீமை கேட்ச் பண்ணுறதுனால எனக்கு டிஃப்ரெண்டான கனவுகள் வந்துட்டு ஞாபகம் இருக்கும். நான் சொல்கிற கனவுகளும் மோஸ்ட்லி என்னோட கனவுகளெல்லாம் பர்வேஸ்ட்டை மோஸ்ட்லி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். நடக்கிறதுக்கு முன்னாடி இது கனவுல பார்த்தேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நடந்த பிறகு நான் கனவுல பார்த்தேன் நடந்துச்சு அவருக்கும் தெரியும். அதனால் அவருக்கு தான் தெரியும். இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெடிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளோட இதில் பார்த்தோம், கிறிஸ்டியானிட்டி இந்து மதத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாணிகள் சித்தர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஒன்று கனவுல வரக்கூடிய விஷயங்கள், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி நடக்கிறது முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில நாணிகள்லாம் இருப்பாங்க. நம்ம இப்போ இருக்கிற இதில் சீரியல் மாதிரி இதெல்லாம் அது ஒரு காமெடியாக போடுவாங்க. திடீர்னு ஒரு சாமியார் வருவார், ஏதோ ஒன்று சொல்லுவார் டக்குன்னு. அது வந்து ஒரு காமெடியாகவே மாற்றிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த வளர்ச்சினால எல்லாமே ஒரு காமெடி மாதிரி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் அப்போ இருக்கும்போது புராண காலங்கள்லாம் வந்துட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம கிறிஸ்டியானிட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா அதை வச்சு தான் வந்துட்டு அந்த பைபிளே வந்துட்டு எழுதியிருக்காங்க. இப்போ வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கு குரான்ல, இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வெளிப்பாடுன்னு ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்னா இப்போ இங்கே நடக்கக்கூடியதை முன்னாடியே சொல்லிடுவாங்க. இது நடக்கும், வெளிப்பாட்டில் தான் வந்துட்டு கடவுள் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவதாரம் எடுத்து வருவார். அதில் வந்துட்டு இந்த மாதிரி சிக்னல்ஸ் நடக்கும். அதிகமாக வந்து சுனாமி வர வந்து கூட அதில் எழுதியிருக்கு. பைபிளுக்குள்ளே இருக்கு சுனாமி வந்து இந்த மாதிரி வருங்கிறது கூட அதில் எழுதியிருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு இதால் பாதிக்கப்படும்
இந்த மாதிரி வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி வருவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் இது நான் வெளியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பகவத்கீதையில் அது ஆப்போசிட்டாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆதாரமாக நடக்கும்போது தர்மத்தை இது பண்ணுறதுக்காக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பகவத்கீதையில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ ட்ரீம் ஸ்கூலில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்கள் வந்து கனவுல வந்து மன்னர்கள் கட்டின கோயில்கள் தான். திருச்சியில் தான் வந்துட்டு டெம்பிள் ஆஃப் சிட்டின்னு கூட சொல்லலாம். திருச்சியில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய சமயபுரம், ஸ்ரீரங்கநாதர் கோயில், நிறைய டெம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு கட்டின பெரும்பாலான கோயில் வந்துட்டு ராஜாக்கள் கட்டின கோயில் தான். இப்போ இந்த ராஜாக்கள் கட்டின கோயில்கள்லாம் எப்படி கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கனவுல வந்த கோயில்கள் தான். இப்போ அந்த கனவு என்ன மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் புதஞ்சிருக்கேன், இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்த தோண்டி எடுப்பாங்க, நிஜமே அங்கே ஒரு விக்கிரகம் வந்து இருக்கும், புதஞ்சிருக்கும். அதையும் இப்போ நம்ம சினிமாக்களை காமெடியை எடுத்திருப்பாங்க, சொம்பு போச்சு வச்சிருப்பாங்க, அது எடுக்கிற மாதிரி இது விவேக் காமெடியில் காட்டியிருப்பாரு. இந்த இடத்துல தான் கோயில் கட்டினவர், நான் தான் சொம்பு போச்சு வச்சிருப்பான், இந்த மாதிரி காமெடியை காட்டியிருப்பாங்க. பட் அது ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ராஜா காலங்களில் இந்த மாதிரி நடந்திருக்க உண்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு சில கனவுகள்லாம் கூட கனவுல வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ வர கனவுலாம் வந்துட்டு தோண்டி புதைச்சு எடுக்கிற மாதிரி கனவு வராது, இந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கடவுளே வந்து சொல்ற மாதிரி ஒரு கனவு மாதிரி வந்திருக்கும். அந்த இடத்துல அவங்களும் கோயிலும் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு தான் நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான கோயில்கள் வந்துட்டு கனவுல பார்த்த கோயில்கள் தான். பெரும்பாலான இன்வென்ஷன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா கனவுல பார்த்த இன்வென்ஷன் தான். அதே மாதிரி பிரளயம் நடக்கும்போது, ஒரு பெரிய ஆபத்து வரும்போது நம்மளுக்கு தோணும். இப்போ எனக்கு ப்ரிடிக்ஷன் கேப்பபிலிட்டி இருக்கும்போது இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடியே நான் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். அதாவது வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு எனக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 கேப்பபிலிட்டி நான் சொன்னேன் இல்லையா, அதாவது விசன்ஸ் வரும், அப்புறமேட்டு பார்த்தோன்னா ட்ரீம்ஸில் வரும். இந்த விசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில பேத்துக்கு இருக்கும். அதாவது ஃபியூச்சர் நடக்கக்கூடிய ஒரு விசன் மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் அவெஞ்சர் படத்தில் தோருக்கு வரும், கரெக்டாக அவரோட நகரம் அழியும் போது, அவெஞ்சர் படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, அவர் தோருக்கு வந்து கனவாக வரும், இந்த நகரம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசனில் பார்த்தது நடக்கும். இப்போ இருக்க காலத்துல இப்படிதான் நம்ம ஒர்க் ஷாப்ல கண்டக்ட் பண்ணி ஆகணும். அப்ப தோருக்கு வர மாதிரி அந்த விசன் வந்துட்டு கிரியேட் ஆகிறதும் நம்ம புராண காலத்துல வந்து வந்துருச்சு. அப்பையிலேருந்தே வந்து அந்த நாணிகளுக்கெல்லாம் விசன் மாதிரி கிரியேட் ஆகும், இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த பாடல்கள் எழுதியிருப்பாங்க, அகத்தியர் எழுதின பாடல்களாக இருக்கட்டும், சித்தர்கள் எழுதின பாடல்களாக இருக்கட்டும், அவங்க கனவுல வந்துட்டு அந்த நாலேஜ்லாம் வந்து அந்த கடவுளே சொல்லி அந்த பாடல்களை எழுத வச்ச மாதிரி தான் அந்த பாடல்களும் எழுதியிருப்பாங்க. அப்போ சங்க காலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இலக்கியத்தில் இந்த கனவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. சித்தர்கள் காலத்தில் இலக்கியங்களில் புராணங்களில் இதை வச்சு தான் வந்துட்டு எல்லாமே நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ராமாயண மகாபாரதத்தில் லட்சக்கணக்கான கனவுகள் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக வரும்போது இந்து மதத்தோட முதல் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உபநிடதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள், இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு ஒன்லி இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ வந்துட்டு இப்போ விஸ்வாமித்திரர் முனிவர் இருக்கும்போது, அந்த மாதிரி முனிவர்கள்லாம் இருந்த காலத்தில் அதெல்லாம் வந்துட்டு அடுத்த இதெல்லாம் வரல, ராமாயண மகாபாரதம்லாம் அப்போ நடக்கலை. அதுதான் இப்போ ஸ்டார்டிங் பீரியடுங்கிறப்ப அந்த காலத்தில் இருக்கும்போது உபநிடதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் மட்டும்தான் இருந்துச்சு யுகங்களோட தொடக்கத்தில். அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னாச்சுமா அந்த ஏசில இருந்து வந்துட்டு இருக்குமா, இல்லை அதற்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ரொம்ப லாங் டைம் ஓடுதல நான் சவுண்ட் வருது. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதத்தெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கனால தான் அடுத்த லெவல் ஆஃப் இதெல்லாம் வந்துட்டு உருவாகுது. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வந்தானே மறந்துட்டேன், இதை நீங்கள் ஆன் பண்ணனால. அதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்ப இருந்த காலத்திலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை எக்ஸ்பிளனேஷன் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ரிக், யஜுர், சாம வேதத்தில் புரிஞ்சுக்க முடியல. அப்போ அதை கற்றுக்கொண்டாவே அவங்களோட கேட்டகரியில் இருந்தாதான். ஏன்னா அப்பதான் அந்த இதாக பிரிச்சிருந்தாங்க இல்லையா, பெரியாரோட படத்துல இருந்து பார்த்தா கூட காலிலேருந்து வந்தவன் தலையிலேருந்து வந்தவன் சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த வேதங்களே டீச் பண்ண மாட்டாங்க, ஒன்லி அவங்களோட கேட்டகரியில் வந்தாதான், நார்மல் பீப்புளுக்குலாம் டீச் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு பெரியலாம் அப்பையிலேருந்து இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதை ஒரு எக்ஸ்பிளனேஷனாக பண்ணதான் ராமாயண மகாபாரதத்தை எழுதுறாங்க. அதை வச்சு நம்ம அதில் கூடிய புராணத்தில் வரக்கூடிய தர்ம அதர்மத்தை தான் வந்துட்டு அதில் சொல்லித்தராங்க. தர்மத்தை தான் சொல்லித்தராங்க. இதுதான் தர்மம், அடுத்த ஒரு மனைவி பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது, சூதாடக்கூடாது. இப்போ சூதாடக்கூடாதுன்னு நம்ம சொன்னது தான் இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் நம்மளுக்கு வந்துட்டு ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ அதை சொல்லி கொடுத்தது தான் இப்போ வந்துச்சு. இப்போ பார்க்கும்போது பார்த்தோன்னா எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இதை சொல்லி கொடுத்தது எப்போ நம்மளுக்கு மகாபாரத ராமாயணத்திலே சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் ரம்மி விளையாண்டவங்களாம் ஏகப்பட்ட பேர் செத்துருப்பாங்க. நிறைய
நிறைய பேர் குடும்பத்தோடய சேர்த்துருப்பாங்க. இப்போ அப்பயே அது சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அது வந்து மாடர்னா வந்துட்டு வேற மாதிரி. இப்போ கேம் விளையாடும்போது நம்ம வந்துட்டு அதில் உள்ள லோட் பண்ணுறோம் அமௌண்ட். இப்போ அது மாதிரி கூட ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா காசு லோட் பண்ணி கூட லட்சக்கணக்கில் இது பண்ணன்னு கூட நியூஸ் வந்துச்சு இல்லை, அதுவும் வந்துட்டு இதுதான். இது அப்பையிலேருந்தே சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதை வந்து நம்ம தர்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக அதை உருவாக்குறாங்க. இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த இதெல்லாம் வந்துச்சு. அப்போ வரும்போது தான் ஆதிசங்கரர் வந்து நம்ம அத்வைதத்தை உருவாக்குறாரு. இப்போ அவர் வந்துட்டு கனவு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்துட்டு அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாரு அத்வைதனா என்னங்கிறத இப்போ போன பாட்டிலே பார்த்தனால நம்ம சிம்பிளா மட்டும் சொல்றோம். இப்போ அவர் வந்துட்டு ஆன்மா வேற இல்லை, ஒவ்வொரு ஜீவாத்மா வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது தான் அத்வைதம். சரிங்களா? அதாவது ஆதிசங்கரர் சொல்லி கொடுக்கக்கூடிய அத்வைதம் என்ன அப்படின்னா ஆன்மா வேற கிடையாது, ஜீவாத்மா வேற கிடையாது, உயிர்கள் அதாவது ஒவ்வொரு விலங்குகளுக்குள்ள உயிர்களும் வேற கிடையாது, எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மம் எல்லாமே வந்துட்டு ஒரு மாயை தான் அப்படிங்கிற அந்த மாயை கான்செப்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஒரு அத்வைதம் தான். அவர்கிட்ட போயிட்டு கனவு வந்து கேட்டேன்னா அவர் என்ன ஆன்சர் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சிம்பிளா இன்னொரு கேட்கறாரு. இப்போ நீ பார்க்கறது, இப்போ நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது உண்மையான ஒரு நாள் சொல்ல முடியுமா? இப்போ கனவுல இருக்கும்போது எப்படி வந்து அது உண்மையா பொய்யான்னு தெரியலையோ, இப்போ நீ இருக்கிறதே கனவு தான், இதுவே ஒரு மாயை தான் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஈவன் நம்மளோட கிருஷ்ணர் கூட அவர் இதில் சொல்லியிருப்பாரு, நம்மளோட மகாபாரதத்தில் அவரு இது எல்லாமே மாயை தான், இது எதுவும் உண்மை கிடையாது அப்படிங்கிறத அவரு சொல்லியிருப்பாரு. இவர் ஆதிசங்கரர் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் ரிக்கி வச்சு சாமதரன் ஏதோ பிரிஞ்சு வருது. பகவத்கீதையோட அந்த கான்செப்ட் ஏதோ பிரிஞ்சு ஒவ்வொரு இதாக டிவிஷனாக உருவாகுது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவங்க ஒவ்வொரு கான்செப்டை ஒரு எளிமைப்படுத்தி கூறுறாங்க. ஒரு தர்மத்தை அதர்வத்தை தெய்வ நிலைகளை வந்து உணர்த்துறதுக்காக அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதை வந்து அத்வைதங்கிற கான்செப்ட் உருவாங்க. மதத்தமாக அவனை பார்க்க வேணாம், தெய்வீக நிலையை வந்து புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாங்க, எல்லாமே ஒண்ணுதான், இப்போ நீங்க இருக்கிறது வந்துட்டு உண்மை கிடையாது, இதுவும் வந்துட்டு மாயை தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப ஆதிசங்கர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப இருக்கிறதே வந்துட்டு உண்மை கிடையாது, அப்புறம் கனவுங்கிறது எப்படி அது இதா இருக்கும், அதுவும் வந்துட்டு ஒரு மாயை தான், எல்லாமே மாயை தான் சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டாரு ஆதிசங்கரர். ஆனா அதுக்கப்புறம் வந்து ராமானுஜர் என்ன சொல்றாரு, விசிஷ்டா வைதம்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு இல்ல, ஆதிசங்கரர் சொல்றதை விட நான் சொல்றதா கரெக்ட், ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராரு. பரமாத்மாங்கிறதா நம்மளோட படைச்ச கடவுள், அவரு கீழே தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் சொல்றாரு. அவர் வந்துட்டு சொல்லக்கூடியது அவர் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. இப்போ இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி வரத்துக்கு முன்னாடி நம்ம சைவ அத்வைத அந்த விசிஷ்டா வைத்தியத்தில் இருக்கக்கூடிய சொல்றேன். இது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் படிச்சிருக்கணும். நம்ம இப்படி ஒரு கான்செப்ட் தெளிவுரையெல்லாம் நீங்க எங்கேயும் கேட்க முடியாது, அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப விசிஷ்டா வைத்தியம் அதில் அவர் சொல்றது என்ன அப்படின்னா ராமானுஜர் வந்துட்டு கனவுகள் அப்படிங்கிறது தெய்வத்தினால் வரக்கூடிய ஒரு இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இஸ்லாமும் கிறிஸ்டியானிட்டியும் வரத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா தெய்வீக நிலை, அதாவது கடவுள் வந்துட்டு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு இதுதான், அது வந்துட்டு உங்களை காப்பாற்றுறதுக்காகவும் உங்களை எச்சரிக்கை பண்றதுக்காகவும் உங்களோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனை உருவாக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வர்றது தான் கனவுகள் தான், அது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு உண்மைதான், ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமும் உண்மைதான், எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி விசிஷ்டா வைத்தியத்தில் அவர் சொல்றாரு. நம்ம பரமாத்மா கீழே ஜீவாத்மாலாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக வந்து உருவாகிறாங்க, பௌத்தம் உருவாகுது, எல்லாம் போன இதிலே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் புத்த சமயத்தில் கனவை பற்றி பெருசாக அவர் ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல, அவர் தான் கடவுள் பற்றி அவர் ஏற்றுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். புத்தரை பொறுத்த வரைக்கும் கடவுளுங்கிறவே கிடையாதுங்கிறது தான். பட் அதுவே நம்மளுக்கு என்னோட லாஸ்ட் ஒர்க் ஷாப்பில் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். பட் பௌத்த மதம் அப்படிங்கிற இப்போ நிறைய பிரிஞ்சிருச்சனால இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் பௌத்தம் வந்துருச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு பௌத்தத்திலே. அதில் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்து மதத்தில் நிறைய பேர் வந்துட்டு புத்தகங்களும் எழுதியிருக்காங்க. நான் சொல்ல சிவானந்தர் வந்துட்டு இந்திய தத்துவங்களும் கனவுகளும் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது இங்கிலீஷ்ல போய் படிச்சீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களும் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த மூட நம்பிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்றாங்க. நீங்க இதை பார்த்தீங்கன்னா வந்து கனவுல பயணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒவ்வொரு இதுலையும் நம்ம புரிஞ்சுக்கணும், டைப்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளை வச்சு எக்ஸ்பிளனேஷன் வரணுங்கிற அவசியம் கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. இது எது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதியிருக்காங்க குரான்ல. இப்போ இதுக்கான இதை சொல்றாங்க. இப்போ இஸ்லாம் சமயத்தில் என்ன சொல்றாங்கன்னா 3 டைப் ஆஃப் கனவு தான் இருக்கு. ஒன்று இறைநிலையால் வரக்கூடிய ஒரு கனவு, சரிங்களா, அதாவது கடவுளே, அதாவது அல்லாஹ்வாகக்கூடிய அவர் வந்துட்டு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய கடவுள் நல்ல செய்திகளை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து 2வது டைப் கனவுகள் பார்த்தோம் அப்படின்னா சைத்தானால உருவாக்கக்கூடிய கனவுகள். சைத்தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபியரை உருவாக்குறதுக்காக, ஒரு வெறுப்பை உருவாக்குறதுக்காக, உங்களை பயமுறுத்துறதுக்காக, உங்களை வந்துட்டு கலங்கப்படுத்துறதுக்காக, கஷ்ட
கஷ்டப்படுத்துறதுக்காக உங்க கனவுல வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது டைப்பா பிரிக்கிறாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களோட உள்ளங்கள்ல இருந்து எழக்கூடிய கனவுகள், அதாவது சயின்ஸ் சொல்லக்கூடிய அதே தான் அவங்க சொல்றாங்க. அதாவது நம்ம பார்த்தது கேட்டதெல்லாம் வச்சு நம்ம சப்கான்சியஸ்ல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குதோ அது கனவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா பிரிச்சிருக்காங்க. பட் இஸ்லாம் முஸ்லீம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க. கனவுல நீங்க கர்ப்பமா இருந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, கனவுல நீங்க இறந்தவரை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் விளக்க உரை கொடுத்துருக்காங்க. குரான்லயும் அதுக்கான தெளிவுரையெல்லாம் இருக்கு. இஸ்லாம்லயும் வந்துட்டு அதுக்கு ஈக்குவலா தான் சொல்றாங்க. அதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரிடிக்ஷன்ங்கிறதே கிடையாது, இந்த குறி சொல்றது, இந்த ஜோசியம் இதெல்லாமே வந்துட்டு சைத்தானால உருவாகக்கூடிய ஒரு இதுதான், அதான் நீங்க பார்க்கவே கூடாது, அது வந்து சைத்தான் தான் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப சைத்தான் வேற, பிசாசு வேற, பேய்கள்லாம் வேற, அதெல்லாம் டிஃபரன்சியேட் பண்ணணும்னா அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி நீங்க அரண்மனை 4ல பார்க்கும்போது அதுல ஒரு உயிரின மாதிரி ஒன்று காட்டுறாருல, அது அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரு இது அவங்க சொல்லக்கூடிய ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு ஒரு இது இருக்கு. அப்ப இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன் அண்ட் இஸ்லாம்ல ஒரே இதுதான், அதுதான் அந்த லூசிஃபர்னு சொல்லக்கூடிய அந்த சைத்தானா சொல்லக்கூடிய, அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏஞ்சலா படைக்கிறாரு, அதுக்கப்புறம் அது தப்பெல்லாம் செய்யறதுனால அது வந்து ஃபாலன் ஏஞ்சலா சேஞ்ச் ஆகி அது சைத்தானா மாறிடுது, அதுதான் ஹெட்டா இருக்க மாதிரி. எக்ஸாம்பிள் நம்ம சக்திமான்ல பார்க்கக்கூடிய கில்விஸ் மாதிரி, நீங்க அந்த காலத்துல சக்திமான் பார்த்தீங்கன்னா கில்விஸ் வந்துட்டு இருள் மறையட்டுன்னு சொல்லிட்டு நின்றுருப்பார் இல்லையா, மூக்கு பெருசா ஒட்டிருப்பாங்களே, அப்ப மதமெல்லாம் பார்த்தவர் ஒரு தானே, அதெல்லாம் அந்த இந்து மதத்தோட கோட்பாடு வந்து எடுத்தனால தான் அவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க, கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு இதாகவும் பிரிக்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய எல்லாருமே அதே மாதிரி தான். இப்போ கனவுகள் எடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டா பிரிச்சுட்டாங்க. நல்ல செய்திகளை உருவாக்கக்கூடிய கனவுகள் தெய்வீக தன்மையால வருது, கெட்ட செய்திகளை வரக்கூடியது சாத்தானால வரக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இஸ்லாம் அண்டு கிறிஸ்டியானிட்டியில. இப்போ நாம் வந்துட்டு நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷனில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக வரக்கூடிய ஒரு ஜிக்ஸாக்காக அன்னோனாக வரக்கூடிய கனவெல்லாம் நம்ம கேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு புலி துரத்துற மாதிரி வருது, நாய் துரத்துற மாதிரி வருது, இந்த மாதிரி வரதெல்லாம் நம்ம இது பண்ண தேவையில்லை. இப்போ ப்ரிடிக்ஷன் மாதிரி வரக்கூடிய கனவை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது சர்வைவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தெய்வீக தன்மையால பராமானுஜர் அவங்களாம் சொல்ற மாதிரி தெய்வீக தன்மையால இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டி அண்ட் இந்து மதத்துல சொல்ற மாதிரி ஒரு செய்திகளை வந்துட்டு சொல்ற மாதிரி வரக்கூடிய கனவுகள். இப்ப நாளைக்கு இது நடக்க போகுது, இப்ப ப்ரீவியஸா இருந்த ஒரு இதெல்லாம் பார்த்தோம்னா நாளைக்கு நடக்க போறது முன்னாடி நாளே தெரியற அளவுக்குலாம் கனவு வந்துட்டு அந்த அளவுக்கு ப்ரிடிக்ஷன் வரும். இப்போ எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நாளைக்கு நடக்க போகுதுன்னா முன்னாடியே தெரியற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போயிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு, அதாவது நாளைக்கு நடக்க போறது முன்னாடியே தெரியும். அது வந்து கிறிஸ்டியானிட்டியில சொல்றாங்க. இந்த கிறிஸ்டியானிட்டியில ரொம்ப வந்துட்டு இதா டீப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி கனவு வரும் அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு சொல்லிடும். அதே மாதிரி ஜீசஸ் வந்து அவங்ககிட்ட பேசுவார், அவங்க வந்து உணர்வாங்க, அந்த மாதிரிலாம் வரும். பட் என்னோட ரிசர்ச் பிரகாரம் என்ன நான் கண்டுபிடிச்சதுல என்ன அப்படின்னா, இந்து மதத்தில் இருக்கவங்களுக்கு இந்து சமய கடவுள்கள் தான் வராங்க, கிறிஸ்டியானிட்டியில் இருக்கவங்களுக்கு கிறிஸ்டியன் கடவுள் வராங்க, முஸ்லீம்களுக்கு அந்த சமயம் கடவுள் வராங்க. இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா சயின்ஸை நம்மளோட ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்கான்சியஸ் ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் அந்த கனவுகள் வருது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அப்போ நம்ம சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவலையும் மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா என்னோட ரிசர்ச் பிரகாரம் இப்போ இந்து சமயத்துக்கு கிறிஸ்டியானிட்டி கனவு வரது கிடையாது. இப்போ எனக்கு வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு சொல்ற மாதிரி என்கிட்ட பேசுற மாதிரி அந்த மாதிரி எனக்கு கனவு கிடையாது. அல்லாஹ் சம்பந்தப்பட்ட குரான் வாசகங்களையோ இதையோ எனக்கு வரதில்லை. பைபிள் வாசகங்கள் நான் பார்க்கறது கிடையாது. அப்போ எனக்கு வரல. இப்போ எனக்கு வரலாம் இந்து சமயம் இதுதான் வந்துட்டு வருது. புரியுதுங்களா சொல்றது? இப்போ கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப டீப்பாக இருக்கவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக ஜீசஸ் வந்தார், என்கிட்ட பேசினாரு, இந்த மாதிரி நடக்குன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நிறையா கனவுகள் அவங்க சொல்லுவாங்க. இப்போ அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு அம்மன் வந்துச்சு, மாரியாத்தா வந்துச்சு, கலையாத்தா வந்துச்சுன்னு கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க, அவன் வராது அந்த கனவுல. அப்போ நம்ம இதிலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சப்கான்சியஸ் மெமரிஸ்குள்ளே தான் இதுக்கெல்லாம் இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்துட்டு நான் சுப்ரீம் சயின்ஸ் பார்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தோட நம்ம எல்லாம் கனெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில ட்ரீம்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் இன்னொன்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா கர்ம வினைகளின் வெளிப்பாடு தான் கனவுகள். அதாவது கர்ம வினையில ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அதாவது நீங்க வந்துட்டு பூர்வ ஜென்மத்துல பண்ணது இந்த ஜென்மத்துல பண்ணதெல்லாம் தப்புக்கு திருப்பி நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து கனவின் வெளிப்பாடு உங்களுக்கு வருது அப்படிங்கிற மாதிரியும் ஸ்பிரிச்சுவல்ல சொல்றாங்க. அதாவது பூர்வ ஜென்மத்தோட தொடர்பு தான் கனவு. அப்ப கர்ம வினைகள் பிரகாரம் உங்களுக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிறத கனவுல வந்துருது அப்படிங்கிற மாதிரியும் ஸ்பிரிச்சுவல்ல சொல்றாங்க. புரியுதுங்களா சொல்றது? அப்ப நம்ம இதையும் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப ஸ்பிரிச்சுவல்ல கர்ம வினைகளின் வெளிப்பாடாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. இதையும் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறனால இதையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப நம்ம என்னோட கணிப்பு பிரகாரம் நான் வந்துட்டு ரமண மகரிஷியோட நான்யார் தத்துவத்து பிரகாரம் இப்போ பிரபஞ்சத்தோட நம்ம வந்துட்டு பிரபஞ்சமே ஒரு கான்சியஸ் தான், பிரபஞ்சமே ஒரு கான்சியஸா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுவே தடுக்க முயற்சி பண்ணும். புரியுதுங்களா? இப்போ மரம் செடி கொடியெல்லாம் வளருது, ஏன் வளருது? இப்போ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா?
அது இல்லை அப்படின்னா என்ன ஆகும், உலகமே அழிஞ்சிருங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ சூரியன் உதிக்குது, இப்போ அதுக்கு யாரு சொன்னாங்க, சூரியன் போயிட்டு எனக்கு வெளிச்சம் கொடு பூமிக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த தொலைவுல இருந்து இந்த தொலைவு தான் பூமி இருக்கணும் அப்படிங்கிறது யார் சொல்லி கொடுத்தாங்க? இந்த செடிக்கு இந்த தட்பவெப்ப நிலை இருக்கணும், மனுஷனுக்கு இவ்வளோ டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணுங்கிறது யார் சொல்லி கொடுத்தாங்க? இதுக்கு பேர் தான் வந்துட்டு கான்சியஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கான்சியஸ்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பூர்வ ஜென்மம் இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த கான்சியஸோட கோட்பாட்டில் தான் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட கான்சியஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப ஜென்மங்கள் உண்மையா இருக்கு, பல ஜென்மங்கள் இருக்குங்கிறத நீங்க நம்பினீங்க அப்படின்னா இப்போ கான்சியஸ் மட்டும்தான் ரியாலிட்டியா இருக்கும். மெமரிஸ் வேற, கான்சியஸ் வேற. கான்சியஸ் அப்படின்னா என்னன்னா உங்க மெமரிஸ் அழிச்சனாலும் கான்சியஸ் இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன், இங்க நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் கான்சியஸ். இப்போ நான் அடிச்சேன்னா எனக்கு வலிக்கும், நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு பசிக்குது, இந்த மாதிரிலாம் வருது கான்சியஸ். மெமரிஸ் அழிச்சாலும் கான்சியஸ் இருக்கும். அப்போ அடுத்த ஜென்மம் வந்துச்சு அப்படின்னா மெமரிஸ் மட்டும் தான் அழியுது, கான்சியஸ் வந்து நீங்க தான் அப்படிங்கிறது இருக்கிறீங்க. அப்போ கனவுகள் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா அந்த பூர்வ ஜென்மத்தோட கர்மவினைகள் வெளிப்பாட்டை தான் கனவுல வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. விவேகானந்தர் பார்த்த ஒரு வயர்டான ட்ரீம் பத்தி சொல்றோம். அவர் வந்துட்டு ஒரு கப்பல் வந்து லண்டன், யூஎஸ்ல இருந்து லண்டன் போயிட்டு இருக்காருங்கிறப்ப அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முனிவர் தோன்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜீசஸ் அப்படிங்கிறது கிடையாது, உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் கனவுல வந்ததை ஒரு ஹிஸ்டரியில சொல்றாங்க. இப்போ ரியாலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? விவேகானந்தர் அப்படிங்கிறவர் ஒரு ஞானி, அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு யோக நிலை அடைஞ்சவர், ஏகப்பட்ட கான்செப்ட் அவர் படிச்சிருக்காரு. அவருக்கு ஜீசஸே இல்லைன்னு வருது, பட் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, ஜீசஸ் கிறிஸ்ட் வந்திருக்காரு, இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காரு, ரெக்கார்டு இருக்கும்போது அவரோட கனவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்கு. அவரோட கனவுல இன்னொன்னு சொல்றாங்க, அதாவது பல்வேறு விதமான ஒரு இந்த தீவில தான் வந்துட்டு பல்வேறு விதமான கோட்பாடுகள் இங்க வைக்கிறாங்க. இந்த சமய கோட்பாடுல இருந்து எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி அந்த மாதிரிலாம் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவுல வருது. இது வந்துட்டு அவர் சொன்ன ஒரு கனவு. இது ரியாலிட்டியில அவர் ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். நம்ம ரியாலிட்டியாவே பார்க்கலாம். இந்து சமய கோட்பாடு அங்கங்க பரவிதான் இருக்கும், ரிலேட்டபிளா இருக்கும். இங்கேயும் அங்கேயும் ஒரு சில தர்ம சிந்தனைகள், அந்த அதர்ம சிந்தனைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நல்ல விஷயங்களை சொல்றதும் இதையும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோரிஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபிக்ஷன்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல விஷயங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவரோட கனவு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம கான்சியஸ் வந்துட்டு எல்லாத்தையும் ரெக்கார்டு இருக்கு. நம்மளோட ரெக்கார்டிங் வந்து பார்த்தோம்னா நம்ம பிரெயின்ல மட்டும் ரெக்கார்ட் ஆகல, பிரபஞ்சத்திலேயே ரெக்கார்ட் ஆகும். அதுதான் வந்துட்டு கர்மவினைகளா சேவ் ஆகுது. இது வந்து நம்ம ஒரு பாலை வந்து நம்ம செவுத்துல போட்டோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் வந்துதான் ஆகும். அப்ப அதை தடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நடுவில் அதை தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் கூட தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இறையாற்றல்கள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையினால நம்ம தடுக்க முடியும் அந்த விஷயத்த. ஒரு கனவுல வந்து ஒரு எச்சரிக்கை வருது அப்படின்னா அந்த எச்சரிக்கையை வச்சு அதை தடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப கர்ம வினைகளால் நடந்தா கூட இறையாற்றல்னால அதை தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ராமானுஜர் மாதிரி காலங்கள் வந்த பிறகு இறையாற்றல்னால வரக்கூடிய எச்சரிக்கையினால தடுக்கலாம்னு சொல்றாங்க. இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியன்லயும் அதை தான் சொல்றாங்க. இப்போ நம்ம கன்க்ளூஷன்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம வந்து ரிசர்ச்லாம் வந்துட்டு பண்ண வேணாம். ஸ்பிரிச்சுவல் இந்த மதம் அந்த மதம்லாம் எடுத்துக்க வேணாம். பட் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன்னா ட்ரீம்ஸ் பத்தி இந்த ரிசர்ச் தான் பண்றாங்க. சிக்மெண்ட் ஃப்ராய்டே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நியூரோ சயின்ஸ் வந்த பிறகு. அப்படி இருக்கும்போது மதங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்வைதம் விசிஷ்டாவைதத்தெல்லாம் யாருமே ஏத்துக்கல. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு சுப்ரீம் லெவல் கான்செப்ட். அதை புரிஞ்சுக்கணும்னாவே அது கஷ்டம். ஏன்னா அவங்ககிட்ட போய் அவங்க ட்ரைனிங் பண்ணாதான் அவர் என்ன சொல்ல வராருங்கிறது புரியும், அதை ரிஜெக்டே பண்ண முடியும். சிக்மெண்ட் ஃப்ராய்டு அவர் எல்லாமே கொடுத்துட்டாரு. பட் ஆதிசங்கரர் ராமானுஜர் கண்டுபிடிச்சதெல்லாம் கொடுக்கல. அவங்களோட மைண்ட்குள்ள இருக்கு. ஒரு சில விஷயங்கள் சிஷியர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்ணணும்னாவே வந்துட்டு நம்மளுக்கு அவரோட கோட்பாடெல்லாம் தெரியும். இப்போ என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் இந்த ரிசர்ச்லாம் பண்ண வேணாம். அப்போ நம்மளோட கோட்பாடு பிரகாரம் பூர்வ ஜென்ம தொடர்பா இல்லை வந்துட்டு இஎம்எஃப் பாஸ் ஆகிறதுனால கார்டெக்ஸ் பகுதியில் வரக்கூடிய இல்லை ஒரு பிம்பம் தானா, இல்லை வந்துட்டு நம்ம பார்க்கறது கேட்கறது நடக்கிறது இல்லை போன வருஷம் பார்த்த விஷயங்கள் நம்ம தொடர்பான விஷயங்கள் வரக்கூடிய கற்பனையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுமா, இல்லை வந்துட்டு இதை எப்படி எடுத்துக்கலாம், இல்லை சாத்தான்கள் தான் நிஜாமே சாத்தான்கள்லாம் இருக்கா, இல்லை நிஜாமே இந்த இதெல்லாம் நடக்கிறது உண்மையா, கடவுளும் தனியாக இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கேள்விகள் இருக்கு. பட் இந்த கேள்விக்கு நீங்க எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்டாலும் இதுக்கான ஆன்சர் வந்து கிடையாது. சரிங்களா? இப்போ என்னோட கனவோட லாஸ்ட் கனவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்களே சாக்காவீங்க. அந்த கனவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கனவு. அதாவது ஒரு கார் இருக்கு, அந்த கார் ஃபுல்லும் ஸ்க்ராட்சாக இருக்கு. அந்த ஸ்க்ராட்சை பண்ணது யாரு அப்படின்னா ஆஃபீஸோட எம்ப்ளாயிஸ் தான். அப்போ இந்த கனவோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் தான் இருக்கு, அந்த கார் வந்து கம்ப்ளீட்டாக அழியலை. அப்போ இந்த கனவுல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எம்ப்ளாயிஸ்லாம் இருந்தாலும் அது ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க, அதை வந்து டெவலப் ஆகாமல் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட கனவோட வெளிப்பாடு. சரிங்களா? அதில் முக்கியமாக 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா ஒன்று சிலம்பரசன், ஒன்று பிரியங்கா. அவங்க தான் அந்த 2 பேர்த்துல கனவுல வந்தவங்க. சரிங்களா? அதாவது கனவுல பார்த்தது
தோணுது. ஆனா எல்லா டீமே இருக்கிறீங்க. கனவுல நான் இருக்கிறது சிலம்பரசன் பிரியங்கா. இப்ப யமுனா தேவியும் கனவுல வந்திருக்காங்க. யமுனா தேவி கனவு பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பேன், ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க, கடைசியா நானே அந்த வேலை செஞ்சிருப்பேன். அது வந்து யமுனா தேவி கனவுல வந்தது. பட் அது நிஜமே நடந்திருக்கும். அவங்களுக்கு வந்து என்னோட பேட்ச் எடுக்க சொல்லியிருப்பேன், ஆனா அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க, கடைசியா நானே அந்த பேட்ச் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ரியாலிட்டி நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட கனவுல வந்தது. வேற என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கௌசல்யா வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கௌசல்யாவில் ஒரு பெரிய பிரச்சனை வரும், சண்டை போடுவாங்கிறது கனவுல வந்திருக்கும். கடைசி அதுவும் நடந்திருக்கும். ஒய்ஃபுக்கும் அது ப்ரெடிக்ஷன்ல வந்துருச்சு. அவன் வந்து 6 மாசம் முன்னாடியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டான். நான் பர்வேஸ்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கௌசல்யாவை எப்படியா ஸ்டாப் பண்ணியே ஆகணும், பெரிய பிரச்சனை வருங்கிறத ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, அதனால இமீடியட்டா ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டேன். பர்வேஸ் வந்துட்டு கொஞ்சம் கௌசல்யாவோட ரெகுலரா பேசிட்டு இருக்கனால இல்ல வேண்டாம், கௌசல்யா நல்ல பொண்ணு தான், கேட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஸ்டாப் பண்ணிட்டாரு, அவரும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெடிக்ஷன்ல ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஹெல்பிங்காக வரும். இதை தடுக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா, இப்போ எனக்கும் வந்துருச்சு, ஒய்ஃபுக்கும் வந்துருச்சு. நாங்க தடுக்காம விட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து வந்துருச்சு. இப்போ ஆயிஷாவும் ஒரு பிரச்சனை வந்துச்சு நடுவில், அவங்க அன்னைக்கு சண்டை போட்டு போனப்ப அதுவும் வந்துட்டு கனவுல முன்னாடியே வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு முஸ்லீம் பொண்ணு இருக்காங்க, கரெக்டான முஸ்லீம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரு சண்டை என்கிட்ட போடுறாங்க, ஒரு பிரச்சனை நடக்குது. நானும் பர்வேஸ்டையும் சொல்லிட்டேன், இவங்ககிட்டையும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி கனவு வந்துச்சு, நம்ம ஆஃபீஸில் முஸ்லீம் பொண்ணு அது ஆயிஷா மட்டும்தான், மோஸ்ட்லி வந்து அப்போ கிடையாது, அவங்க அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போ இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, அப்போ ஆயிஷா ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். அதே மாதிரி அந்த பிரச்சனையும் வந்துருச்சு. அப்போ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு 100% ப்ரெடிக்ஷனாக ஆயிடுச்சு. அதாவது என்னோட கனவுல பார்த்தோம் அப்படின்னா அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. சிலம்பரசன் பார்க்குறீங்க, இதுதான் வந்துட்டு என்னோட கனவுகள். என்னோட ப்ரெடிக்ஷன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த கனவுகள்லாம் வந்துட்டு நாளைக்கு நடக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் நாளே வரும். அது வந்து சுப்ரீம் லெவல் ப்ரெடிக்ஷனாக இருக்கும். அதை வந்து நான் தடுத்துட்டேன். அது வந்து ரொம்ப வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பயம், ஃபியரை உருவாக்கக்கூடிய கனவுகள். இப்போ நாளைக்கு நடக்க போகுது, இன்னைக்கு உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா என்ன ஆகும், பயந்துக்குவீங்க இல்லையா? அதை வந்து நான் தடுத்துட்டேன். அந்த மாதிரி கனவுகளே வரக்கூடாதுங்கிறப்ப அந்த மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வரக்கூடிய கனவுகள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி நடக்கும். இந்த கனவை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காமெடிக்காவோ ஃபன்காவோ நானும் இப்போ காமெடியாக தான் எடுத்துக்கிட்டேன். என்னடா முஸ்லீம் பொண்ணு வராங்க, சண்டை போடுறாங்க, இதெல்லாம் ஒரு கனவா நானும் ஜோக்கான்னு நினைச்சேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. இப்போ கௌசல்யா ஃபாஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அமைதியாக இருப்பாங்க, பேசுகிற சவுண்டே கேட்காது. நீங்களே சாக்காவீங்கல்ல, கௌசல்யா போய் சண்டை போடுவாங்களா, அவங்க போய் என்ன பிரச்சனை பண்ணுவாங்க, நான் அதையும் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அது பெரிய பிரச்சனை வந்துட்டு நடந்துச்சு. நீங்களே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நானே தடுத்தாலும் இப்போ கௌசல்யாவை சண்டை போட சொல்லி கூப்பிடவே இல்லை. ஃபோன்லேயே அம்மா உங்களுக்கு சேலரியும் போட்டு வர்றேன், எதுவும் பிரச்சனை பண்ணாதம்மா, சரி வச்சிருமா ஃபோனுன்னு சொன்னேன். அவன் பாட்டு வந்து சண்டை போட்டாங்க. அப்போ நானே தடுத்தாலும் கூட அது நடக்குது. இப்போ ரமண மகரிஷியோட கோட்பாடு பிரகாரம் எது நடக்குதோ அது நடந்தே தீரும். பகவத்கீதையோட கான்செப்ட் பிரகாரம் எது நடக்குதோ அது நடந்தே தீரும். ஆனா வந்துட்டு ஆதிசங்கர, ராமானுஜர் இவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, நடந்தாலும் இறையாற்றல் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுது, எச்சரிக்கை கொடுக்குது. அதை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, விதியை மதியாக வெல்லலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இதோட கன்க்ளூஷனே என்ன அப்படின்னா, நம்ம அதை தடுக்க முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த கனவை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு காமெடிக்காக நான் சொல்லலை, இதுதான் நடக்க போகுது. ஸ்கிராச்சஸ் அப்படின்னு வந்திருக்குது கனவுல. ஸ்கிராச்சஸ்னு நல்லவேளை அந்த கார் வந்துட்டு டோட்டலா டேமேஜ் ஆகலை. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த கார் தான் நம்ம ஆஃபீஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா எம்ப்ளாயிஸ் வரீங்க அப்படின்னா அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்கிராச்சஸ் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு பாதிப்பை உருவாக்குறீங்க ஆஃபீஸ்க்குள்ள அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அதை தடுக்கணும் அப்படின்னா அது ஒரு காமெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கும் இந்த கனவுலாம் வரும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு. பட் அது சீரியஸா அதோட அவுட்புட் பார்க்கும்போது தான் வந்துட்டு பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்களா அவுட்புட் பார்க்கும்போது, அந்த கனவோட அவுட்புட் பார்த்தோன்னா ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒரு கேப் விட்டு தான் நடக்குது. அப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த கனவோட இது நடக்குது. சப்போஸ் அது ஒரு வாரத்துலலாம் நடக்காது, ஒரு நாள் நடக்காது. இது முன்னெச்சரிக்கை உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஆப்போசிட்டா இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆப்போசிட் எதிரியா மாறுவாங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்பாங்க, உனக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன் வரும்ல, அப்ப கொஞ்சம் ரொம்ப பவர் அதிகமா இருக்கும் எனக்கு அப்ப இருந்த பீரியட்லாம். அப்ப பக்கத்துலயே உட்காந்து கேட்பாங்க, உனக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன் இருக்கு, என்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டான்னா, நீ தாண்டா எனக்கு எதிரியாக மாற போற, ஒன்னால எனக்கு பிரச்சனை வரப்போ ப்ரெடிக்ஷன் பண்ணிடுவேன். பார்த்தா அப்படியே அவன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் தான் வந்துட்டு அந்த எல்லா ஆளையும் கூப்பிட்டு ஆளை வச்சு அவனை அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணான் ஒரு டைம். அந்த ஒரு பையன் அவனு பண்ணான். அவனுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணி அவனுக்கே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஒரு எம்ப்ளாயி ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டே இருப்பான். இப்போ அந்த பொண்ணு லவர் வந்துட்டு வேற யார்ட்டையும் பேசிட்டு இருக்கு அப்படியுமே கடைசி அவனே சொல்லுவான், சார் நீங்க சொன்னது நடந்துருச்சு, நிஜாலுமே அந்த பொண்ணு வேற யார்ட்டையும் பேசிட்டு இருக்கு சார் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு ஒரு 100கணக்கான ப்ரெடிக்ஷன், 1000 சொல்ல முடியாது, நான் வாழ்நாளே எனக்கு கம்மி தான். அதனால ஒரு 100கணக்கான ப்ரெடிக்ஷன் வந்து நான் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட இதுவே ஜெனட்டிக்கல் ஜீன்லயே பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜர் கேட்டகரியில் வரனால மேபி எனக்கு அந்த கேப்பபிலிட்டி அதிகம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இதுல வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா,
அப்படின்னா இப்போ விதி அப்படிங்கிறத நம்ம கோபிநாத்தோட நியானானெல்லாம் வந்துட்டு அவர் திட்டுவார். அப்போ வந்துட்டு ஏழையா பிறந்தவங்கன்னா ஏழையா தான் இருப்பாங்களா, பணக்காரா மாற மாட்டாங்களா? அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே வந்துட்டு இது பண்றீங்க, விதிங்கிற பேர்ல நீங்க இது பண்றீங்க, டம்ப் பண்றீங்கன்னு சொல்றாரு. ஆனா பகவத்கீதை என்ன சொல்றது? எது நடக்குதோ அது நடந்துதான் தீரும், எது நடக்க இருக்குதோ அதுவும் நடந்துதான் தீரும் சொல்றது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நடக்கிறது நடந்தாலும் கூட நம்மளோட இதை வந்து தடுக்கலாம். இப்போ நானும் கௌசல்யாவை தடுத்து பார்த்தேன், அவன் பொறுமையாக பேசினேன், சேலரி கொடுத்துறமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் ராவடி பண்ணிட்டு இருக்கார், ஃபோன் வைமான்னு வச்சுட்டேன். பட் அந்த பொண்ணே வந்து பிரச்சனை பண்ணிச்சுல. அப்போ சில சமயங்களில் அந்த பகவத்கீதை நடந்தே தீர்ந்தது, எது நடக்குதோ அது நடந்து தான் தீரும் அப்படிங்கிறப்ப அது நடக்குது. பட் ஒரு சில சமயம் நம்ம முயற்சியும் பண்ணலாம். பட் என்னோட கனவுகள் இது வரைக்கும் 100% நடந்துருச்சு. பட் எல்லா டைமும் நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அதாவது சொல்லுமா, ஆமாம் அதான் கனவை தான் நம்மளால என்னோட கேட்ச் பண்ற பவர் போயிடுச்சு இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த கனவு. அதாவது கனவோட ஃபுல் இதையும் என்னால் ரீட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி போயிடுச்சு. ஆமாம், இன்னும் 2 months டைம் இருக்கு, இன்னும் 2 months நம்மளுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள இது பண்ணிருங்க சரிங்களா. அதுக்கு தான் முன்னாடியே சொல்றேன் சரிங்களா. அதாவது நிற்கும் போது முன்னாடி நீங்க தான் நிக்கிறீங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? யாராவது ஒரு இதை நான் கேட்ச் பண்ணணும்ல, டக்குன்னு உங்களோட ஃபேஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். கனவுல நிறைய பேர் இருந்தீங்க, பட் உங்களோட ஃபேஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். டக்குன்னு முன்னாடி வந்து அதிகமாக நீங்க நிக்கிறீங்கல்ல, அதனால உங்களோட ஃபேஸ் அதிகம் வந்துருச்சு போல எனக்கு. ஆனா சில கனவுகள் வந்துட்டு நார்மல் கனவா இருக்கு, அது வந்து சும்மா வரும். அதாவது கேட்பவை நம்ம பார்க்கறது, நம்ம யோசிக்கிறது, நம்ம பார்க்கக்கூடிய இது, காலேஜ் போறது, படிக்கிறது, இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி சும்மா வரும். அதெல்லாம் வந்து சும்மா கனவு சரிங்களா. அதனால எல்லா கனவும் வந்துட்டு ஒரிஜினலா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் என்னோட கனவு மட்டும் கொஞ்சம் பயந்துக்கணும் நம்ம, ஏன்னா எனக்கு தான் அந்த ப்ரெடிக்ஷன் நடந்தே தீருது, 100% நடந்துருது. நீங்க டவுட்டா இருந்தா பர்வேஸ் கால் பண்ணி சாருக்கு அந்த கனவுல நடந்திருக்கு உண்மையா அப்படின்னு அவர் கேட்டா கூட ஆமாப்பா அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். அவரை பத்தி ஒரு கனவை நான் சொன்னேன், பர்வேஸ் உன்னை பத்தி ஒரு கனவு வந்துச்சு, நீ ஒர்க்கை விட்டு போனா அப்படின்னா என்கிட்ட பேசவே மாட்டேன்னு அவர் இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசுறான். ஆனால் அவர் சனி ஞாயிறு லீவு தான், ஆனால் எனக்கு கால் பண்ணியே பேசலாம், ஆனால் அவர் ஃப்ரீயாக தான் இருப்பார். அந்த கனவையுமே அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீ மோஸ்ட்லி வேலையை விட்டு போனீங்கன்னா என்கிட்ட கால் பண்ணியே பேச மாட்டேன் பர்வேஸ் அப்படின்னு. அதுவும் நடந்துருச்சு. அது ஒரே மாசத்துலேயே நடந்துருச்சு. அவர் 1 மாசம் ஆச்சு இல்லையா அவருக்கு விட்டு போய், அது 1 month நடந்துருச்சு. அவரை பற்றியுமே அவர் கனவுல சொல்லிட்டேன் நான் சரிங்களா. அதனால என்னோட கனவு மோஸ்ட்லி அவர் 100% ப்ரெடிக்ஷன் இருக்கும். பட் என்ன ரீசன் என் கனவு படிக்கிறது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து அந்த இறையாற்றல் மேல ஒரு நம்பிக்கை அதிகமாக ரிசர்ச் பண்ணுவேன், மெடிடேஷன் கொஞ்சம் அதிகம் பண்ணுவேன். அதே மாதிரி இறை சிந்தனை வந்து அதிகமாக இருக்கும். சதா காலம் இறை சிந்தனை இருக்கவங்களுக்கு தான் அந்த இறை இதை வந்து நம்ம பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ ராமகிருஷ்ணர் பார்த்தோம் அப்படின்னா சதா காலம் காளியே நினச்சிட்டே இருப்பார், காளியை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இருந்தப்போ அவரை பைத்தியன்னு சொன்னாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ பார்த்தா விவேகானந்தரோட குருவே ராமகிருஷ்ணர் தான். அப்படி இருக்கும்போது அவர் காளி வந்து அவருக்கு முன்னாடி தோண்டி இருக்காரு, கனவுல வந்திருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப் முன்னாடி கனவு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுருவீங்க. பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, கனவுகளை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய கனவுகளை எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு சில அர்த்தங்களை கொடுக்கும், செய்திகளை வந்துட்டு உங்களுக்கு சொல்ல வரும். இறையாற்றல் வந்து நம்மகிட்ட பேசதா கூட சொல்லுவோம் ஸ்பிரிச்சுவலா. அது வந்து நம்ம சயின்ஸா இல்லை இதுவா இறையாற்றலாங்கிறத ரிசர்ச்லாம் விட்டுருங்க. அது நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு, நம்ம லைஃபுக்கு அது ஒரு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு மேல வரக்கூடிய கனவுகளை நம்ம ஞாபகம் வச்சக்கூடிய பவர் யாருக்கும் கிடையாது. ஈவன் எனக்கும் இப்போ கிடையாது. மேபி ஃபியூச்சர்ல மறுபடியும் எனக்கு கிடைக்கலாம். பட் எனக்கும் வந்துட்டு ஞாபகம் வச்சக்கூடிய பவர் கிடையாது இப்போ. அதனால தான் ட்ரீம்ல வந்து 2 பேர்த்த மட்டும் ஃபேஸ் பார்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தா யாருங்கிறது தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் சரிங்களா. இப்போ காமெடியா இருக்கலாம், அது நடக்க அவுட்புட் வரும்போது நமக்கு சீரியஸ்னஸ் தெரியும் சரிங்களா. அதனால வந்துட்டு சீரியஸ்னஸா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ப்ரெடிக்ஷன் வந்துட்டு 100% நடக்குங்கிறது சொல்ல முடியாது சரிங்களா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 6-7 கனவுகள் வருது. அதில் ப்ரெடிக்ஷன் கனவு எது, நார்மல் வர கனவு எது, சும்மா வர ஸ்டோரி கனவு எது, ஃபியராக உருவாக்கக்கூடிய கனவு எதுன்னு சொல்லிட்டு எல்லா டைப் கனவும் வரும். பட் நம்மளுக்கு உள்ளுணர்வு வந்து சொல்லும். உள்ளுணர்வு பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா. நம்ம இந்த இடத்துக்கு போனால் ஏதோ ஒரு தடங்களா இருக்கு, நம்ம வீட்டுக்கு போனால் தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, போகாத தடங்களா இருக்கு அப்படிம்பாங்கல்ல. புரியுதுங்களா சொல்றது? அதெல்லாம் உள்ளுணர்வு சொல்றது தான். இதெல்லாம் யார் உள்ளுணர்வுங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் இறையாற்றல் மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா, அது சயின்டிஃபிக்கலாக பார்த்தா வேற ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் உள்ளுணர்வுங்கிறதே நம்மளுக்கான ஒரு இதுதான். நம்ம இந்த இடத்துக்கு போனால் ஏதாவது ஒரு ஆபத்து நடக்கும், இதை செய்ய வேணாம், இதை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளுணர்வு நிறையா சொல்லும். இந்த வழியில போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லும் இல்லையா. நானே பார்த்தோம் அப்படின்னா இந்த வழியில போக வேணாம்னு சொல்லி தோணும். டக்குன்னு பார்த்தோம்னா லாரி வந்து இடிக்க வந்திருக்கும். இந்த மாதிரி என்னோட ரியாலிட்டிலேயே நடந்திருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளோட உள்ளுணர்வு தான் சரிங்களா. இஎஸ்பிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய இஎஸ்பி பற்றி கூட நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் அந்த கிளாஸ்ல நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. இந்த இஎஸ்பி பவர்ஸ், எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடியது நம்மளோட உள்ளுணர்வுலேருந்து கிரியேட் ஆகிறது தான். இது எல்லாமே சர்வைவலுக்காக வரக்கூடியது தான். நல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு இதுக்காக தான் வரும். அதனால அது 100%
நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ இந்த கனவோட நீங்க இவ்வளவு நேரம் சிரிச்சீங்க, ஆனா அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? எந்த ஒரு ஸ்கிராச்சும் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கிராச் ஆனால் நம்ம தடுத்துடலாம், சரி பண்ணிடலாம். பட் ஸ்கிராச் ஆகிறதுக்கு முன்னாடி தடுக்கணும் இல்லையா? வருமுன் காப்பதே நல்லது. அதனால என்னோட கனவு வந்துட்டு 100% பலிக்கும். சரிங்களா? ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கனவப்ப என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் போட்டிருந்தேன். இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். இந்த 2 பேர்த்துக்கு கனவு வந்தப்ப அப்போ நான் பைபிள் வந்துட்டு அதிகம் படிப்பேன். அப்போ பைபிள் ரிலேட்டடாக தானே கனவு வரும். அப்போ வந்துட்டு ஒரு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு பிளாக் கலர் இது வந்துட்டு அந்த 2 பேர்த்தோட உடம்புக்குள்ள வந்து வெளியே போகிற மாதிரி வந்துச்சு. அப்போ நான் அந்த கனவை வந்து நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஒயர்டு கனவாக தான் வரும், பட் நாம தான் அது புரிஞ்சுக்கணும். நிறைய கனவு பார்த்தனால புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கனவை வச்சு ஓகே இவங்களால தான் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி இவங்களால என்ன வரப்போகுது, இவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களேங்கிறப்ப கடைசியாக பார்த்தா பாஸ்வேர்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு அந்த ஆஃபீஸ் அவங்களும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாஸ்வேர்டெலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் அவங்களுக்குமே அதை சொல்லிட்டேன், அந்த கனவு வந்துட்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. சரிங்க, அப்போ அவங்க மறந்துருப்பாங்க, பட் எனக்கு ஞாபகம் இருக்குது. கடைசியாக அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய என்கிட்ட க்ளோஸாக இருக்கவங்க நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி இந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு சில பேர் சார் சரி இல்லை நெகட்டிவாக சில பேர் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி அப்போ வந்துட்டு அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க, இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் இவர் ஏமாத்துறாரு, லாஸ்ன்னு சொல்லிட்டு போய் பேசுறாரு. அப்போ ஃபேஸ்புக்கை மார்க்கெட்டிங் பண்ணால ஃபேஸ்புக் அழுக்கிறத மாறிடுச்சு. அப்போ லாஸ் ஆகும்போது சார் லாஸ்ன்னு சொல்றாரு, ப்ராஃபிட்லாம் எடுத்துட்டு காசு வருது இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறாருங்க மாதிரி நெகட்டிவாக சொல்லி ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாஸ்வேர்டெலாம் திருடி போயிட்டு தனியாக ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி தனியாக எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. இது வந்து கனவுல ஆல்ரெடி வந்துருச்சு. பட் நான் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். பட் அப்போ எனக்கும் ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை போட்டிருக்கோம், என்ன இவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்துட்டு எனக்கு முதல்ல வந்த கனவு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த கனவுலாம் வந்துச்சு. அதனால் உள்ளுணர்வுலேருந்து வரக்கூடிய வெளிப்பாடாக தான் எனக்கு தோணுது. கனவுங்கிறது உள்ளுணர்வோட சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு தான். அது கர்ம வினைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனாக இருந்தாலும் சரி, இறையாற்றலோட தொடர்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்கணும், நம்ம முயற்சி பண்ணணும். சரிங்களா? இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் எஸ்யூ இருக்கிறத சடனாக மாறுனுச்சு? ஆமாம் தானே, எஸ்யூவோட ஸ்டாப் ஆகுன்னு யாருக்காவது தெரியுமா? ஸ்டாப் ஆனுச்சு இல்லையா? அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு அன்பிரிடிக்டபிள். பட் அதையே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அதனால் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபன்னாக இருக்கலாம் உங்களுக்கு. பட் நான் அது ரியாலிட்டியாக பார்க்குறேன்னா நான் சொல்கிறேன். அதாவது அந்த ஆஃபீஸ் வச்சு கனவு நீங்கள் இப்போ சிரிச்சாலும் கூட நீங்கள் அதை தடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வேகமாகவும் கொஞ்சம் உத்வேகமாகவும் செயல்படுங்க. ஆஃபீஸ்க்காக கொஞ்சம் முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அதை தடுக்கலாம். சரிங்களா? இறையாற்றல், இறையை வந்து நம்பாதோ அவங்களோட சொந்த விருப்பங்கள் தான். இறைநிலை ஒன்று இருக்குது, பரமாத்மான்னு ஒன்று இருக்குது, இறையாற்றல்லாம் இருக்குங்கிறது நம்பிக்கை அப்படிங்கிறது அவங்கவுங்க சொந்த விருப்பு தான். அதனால் அதை நம்ம திணிக்க முடியாது. நீ இஸ்லாம் சமயத்தை வந்துட்டு நீ வந்து ஃபாலோ பண்ணணும், நீ கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணணும், இல்லை இந்து மதத்தில் நீ அத்வைத்தை ஃபாலோ பண்ணணும், இல்லை சைவத்தை ஃபாலோ பண்ணு, இல்லை வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம திணிக்கலாம் கிடையாது. பௌத்தத்தை ஃபாலோ பண்ண நம்ம திணிக்கலாம் முடியாது. பட் என்னோட பொறுத்த வரைக்கும் நம்மளை மீறி வந்துட்டு ஒரு இறையாற்றல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஒரு இறையாற்றல் இருக்கிறதுனால தான் நம்ம உயிரே வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டு தானே? ஏன்னா இப்போ பூமியில் மரங்கள்ங்கிறது ஒன்று இல்லாமையே கூட இருக்கலாம். மரங்கள்லாம் இருக்கிறனால தான் அதை வச்சு நம்ம சாப்பிட்றோம். ஒன்லி நான் வெஜிடேரியன் மட்டும் இருந்தால் என்ன ஆகும்? அத்தனை ஆடு இதெல்லாம் உற்பத்தி பண்ணணும். அந்த ஆடு உயிரோடு இருக்கிறனால அந்த தாவரங்கள் வேணும் இல்லையா? கோழி உயிரோடு இருக்கிறனால தாவரங்கள் வேணும் இல்லையா? அப்போ அந்த ஒரு இதை கொடுக்கறது தாவரங்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த தாவரங்கள் உருவாகிறது எப்படி, சூரியன் நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்கறது எப்படி, பூமி ஏன் சுத்துது, இதுக்கான ஆன்சர்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் 0 தான். அப்படி இருக்கும்போது இறையாற்றல் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கான ஆன்சர் வந்து சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இறையாற்றல் ஒன்று இருக்கு, ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் ஒன்று இருக்கு. அதனால நடக்கிறது நடந்துதான் தீரும். அப்படி இருந்தாலும் நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் பண்ணி நம்ம தடுக்கலாம். சரிங்களா? அதனால சின்ன சின்ன கனவா இருந்தாலும் பெரிய கனவா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு அதை எழுதி வைங்க. உங்களோட இதுலேயும் வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரே சோல் தான். பிரபஞ்சத்தோட எல்லா பார்ட்டிகளும் ஒரே பார்ட்டிகள் தான். நானும் ஒரே சோல் தான், நீங்களும் ஹியூமன் சோல் தான். அதனால் சோல் அப்படிங்கிறது எனர்ஜிங்கிறது ஒன்று தான். அதனால் எனக்கு ப்ரெடிக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கும் இருக்கும். சில பேர் கத்தி மேலே நிற்கிறாங்கன்னா ப்ராக்டிக்ஸ் தான். எனக்கு அதிகமாக ப்ரெடிக்ஷன் வருதுன்னா என்னோட ப்ராக்டிக்ஸ் தான். அதிகமாக மெடிடேஷன் பண்ணியிருக்கிறேன். பிரெயினோட கேப்பபிலிட்டி அதிகம், பிரெயின் பவர் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அப்சர்விங் கேப்பபிலிட்டி, லிசனிங் கேப்பபிலிட்டிலாம் சின்ன வயசுலேருந்து அதிகமாக இருக்குது. டக்குன்னு ஒரு செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா புக்கே நான் படிச்சிடுறேன். அந்த மாதிரிலாம் கேப்பபிலிட்டி இருந்தனால என்னோட பிரெயின் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்களாம் வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு ஒரு வருஷம் இல்லை 6 மாதம் இல்லை 1 மாதம் படிச்சிருப்பீங்க. நான் வந்துட்டு 1 மணி நேரம் தான் படிச்சிருப்பேன். அந்த கடைசி வரைக்கும் நான் புக்கே தொட்டிருக்க மாட்டேன். ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் மட்டும் திருப்புவேன். என் பக்கத்தில் உட்காந்து என்னால் பேப்பர் மட்டும் திருப்பிட்டு இருக்கேன். இந்த ரூப படத்தில் திருப்புற மாதிரி தான் நான் திருப்புவேன். ஏன்னா 1 செகண்ட்லேயே நான் படிச்சிருவேன். அந்த பேஜில் இருக்கக்கூடிய வார்த்தையில் 1 செகண்டில் அப்படி படிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த பேப்பர் திருப்பிடுவேன். அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி நான் எழுதுறது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் மைண்டு தான் எழுதும், கையால் சும்மா தான் ஏதோ ஒன்று எழுதுவேன். பட் நான் எழுதி தான் பார்த்துட்டு இருப்பேன், ஏன்னா டைமை சேவ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து வயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு லெவலாக ப்ராக்டிஸ் இருக்கு. லூசிட் ட்ரீம்ஸ்க்கு ஒரு ப்ராக்டிஸ் சொல்கிறாங்க இல்லையா, கனவு கண்ட்ரோல் பண்ணுறது. அது மாதிரி என்னோட மைண்ட் ப்ராக்டிக்ஸை நான் சின்ன வயசுலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது ஐக்யூ லெவல் ட்ரைனிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தேன். அதாவது குழந்தைங்களுக்கு பிரெயின் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதுவே ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியாவே வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிரெயின் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறது தான். லெக்சர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, சேர்த்தனா உங்கள்கிட்ட தான் சேர்த்துவேன். காலேஜ் படிக்கும்போது எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு, நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு காலேஜ் எல்லாம் சொல்லியாச்சு. லெக்சர்ஸே பார்த்தோம் அப்படின்னா என்னோட குழந்தைங்களாம் உங்கள்கிட்ட தான் சேர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதை நான் ட்ராப் பண்ணிட்டேன், ஏன்னா இங்கே எந்த அளவுக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, சென்னையெல்லாம் இருக்குது ஐக்யூ லெவல் ட்ரைனிங்லாம். இப்போ அது மாதிரி சின்ன வயசுல வந்து நான் ட்ரைனிங்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன். ரிவர்ஸாக படிக்கிறது, அந்த மாதிரி ரிவர்ஸ் ட்ரைனிங்கு, லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறதெல்லாம் நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் ப்ரிடிக்ஷன் அதிகமாக இருந்தது. பட் அதோட இது வந்துட்டு கன்னியூ ஆகிறதுனால கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களாலேயும் அந்த பிரெயினை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரைனிங் பண்ணாமல் இருந்தீங்க, அதனால் யாராவது மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசை இருந்தால் சொல்லுங்கள். இந்த பக்கத்துலேயே மெடிடேஷன் ஆள் இருக்குது. ஒரு ஃபன்னாக இருக்கக்கூடியது. நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்க கூப்பிட்றாங்க, வா மச்சி நான் ஏதாவது ஒர்க் பண்ணால் தம் அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நானே திட்டுவேன், வா ஸ்மோக் பண்ணுறது தப்பு இல்லையா, சிரிப்பாங்க. செயின் ஸ்மோக்கெல்லாம் கிடையாது, அப்போ தான் ஸ்மோக் பண்ணுவோம்பாங்க. அது மாதிரி ஒரு ஃபன்னாக வந்து நடக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க, வா ஸ்மோக் பண்ணலாம். மோஸ்ட்லி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத காரணம் அதுதான். ஏன்னா நாங்கள் ஸ்மோக் பண்ணுறேன், ட்ரிங்க்ஸ் பண்ணுறோன்னா மோஸ்ட்லி நான் சேர்த்துக்கவே மாட்டேன். அதனாலேயே ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் என் கூட வரமாட்டேன், பயந்துக்குவாங்க. ரொம்ப டூ மச் ஆஃப் மெச்சூர்டாக இருக்கனால ஐயோ ஏதாவது பேசினா நீ திட்டுறியோ, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வருவாங்க. அதனாலேயே நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அதனால் மெடிடேஷன் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா நம்ம வந்துட்டு உடலுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், பட் மனசுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப குறைவு தான். நம்மள எத்தனையோ பேர் இப்போ ஜிம்க்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறோம், இப்போ யோகா பண்ணுறோம், இல்லை வீட்லேயே சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை சின்ன சின்ன வாக்கிங் மாதிரி போகிறோம், இல்லை பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றோம், எல்லாமே நம்ம பண்ணிக்கிறோம். அதாவது நம்மளோட உடலுக்கு தேவையான எனர்ஜி எடுத்துக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் மனசுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ மனசை கான்சியஸை ஸ்ட்ராங் பண்ணணும், சூப்பர் கான்சியஸ் சப்கான்சியஸ்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம மனசை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா மெடிடேஷன் தான் ஒரே வழி. ஸோ மெடிடேஷன்லேயும் நிறையா டைப் இருக்குது. ஓம்ங்கிற மந்திரம் பார்த்தோன்னா அது ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணணும். சில பேர் அந்த மந்திரத்தோட இதை ஓப்பன் பண்ணிட்டு மெடிடேட் பண்ணுவாங்க, இந்த வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணுறதுக்காக. சில இது பார்த்தோம் அப்படின்னா நான் பண்ணக்கூடிய மெடிடேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரமண மகரிஷி சொல்லி கொடுத்த மெடிடேஷன் பண்ணுவேன். அதாவது எண்ணங்களே இல்லாத நிலைக்கு போகிற மாதிரி. சரிங்களா? அதனால் நான் தூங்கும் போதே என்னோட கனவே எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போயிடும். என்னோட கனவே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் கான்சியஸே இல்லாத ஒரு ஸ்டேட்டையே நான் வந்துட்டு உணர்ற மாதிரி ஒரு இது வரும் எனக்கு. அதனால் மெடிடேஷன் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 20 மினிட்ஸ் பாருங்கள், பக்கத்தில் மெடிடேஷன் ஹால் இருக்குது, ஃப்ரீ தான். இங்கே போனோம்னா மெடிடேஷன் கூட பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெருமை பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் உங்களை யாராவது மெடிடேஷன் பண்ண கூப்பிட்டுருக்காங்களா, படம் வச்சு மெடிடேஷன் பண்ண போகலாம் அப்படின்னு யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. பட் முதல்ல உங்களை மெடிடேட் பண்ண கூப்பிட்ட ஒரு பர்சன்னா உங்களோட வாழ்நாள் நான் தான் முதல் ஆளாக இருப்பேன். அதனால் மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்ம மனோநிலையை ஸ்ட்ராங் படுத்துறது. ஏன்னா ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிகேட் ஒரே மாதிரி மனசு இருக்காது. ஃபியூச்சரில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம், கஷ்டப்படலாம், நம்மளோட பேரண்ட்ஸை இழக்கலாம், நம்மளோட சொந்தக்காரங்களை இழக்கலாம், யாரை வேணாலும் இழக்கலாம். அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வாழ்நாள். ஏன்னா எல்லாருமே கூட வரப்போகிறது கிடையாது. அப்போ அந்த மனநிலைக்கு நம்ம இருக்கணும்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால முடியும். சரிங்களா? எல்லா மனநிலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளோட குழந்தைங்களை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வளர்த்தணும், அவங்க மெச்சூர்டாக உருவாக்கணும். அப்படின்னா நாம மெச்சூர்டாக இருக்கணும், நாம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு ஒரே வழி மெடிடேஷன் மட்டும்தான். அதனால் மனநிலையை ஸ்ட்ராங் படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனசு ஸ்ட்ராங் ஆனாவே நம்ம உடலும் ஸ்ட்ராங் ஆகிடும். சரிங்களா? ப்ரிடிக்ஷன் தான் பண்ண முடியும். ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஹெல்ப்காக தான். அடுத்த நிலையில் இது நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணிப்போம். அதை வந்து தடுக்கிறதுக்காக கனவுகள் வழியும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அதை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். நம்மளும் தடுக்க முயற்சி பண்ணலாம். அடுத்து எந்த கனவு வந்தாலும் உங்கள் ரிலேட்டடாக வந்தால் மட்டும் நான் சொல்கிறேன். சப்போஸ் வரும், உங்கள் பேர் போட்டே ஒரு எனக்கு இவங்கெல்லாம் இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கனவுகள் வந்தால் கூட நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை தயார்படுத்திக்குவாங்க. சரிங்களா? நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது உருவாகிறது இல்லை, சூழ்நிலையினால நம்ம வந்துட்டு நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் மாறிடுவோம். புரியுதுங்களா? நம்ம இன்னொருத்தர் ஸ்டோரியில் நான் கெட்டவனாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த வரைக்கும் அவங்க எனக்கு கெட்டவனாக கூட பார்க்கலாம். பட் இன்னொரு ஸ்டோரியில் நான் நல்லவனாக இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன். பட் அவங்க ஸ்டோரியில் நான் கெட்டாங்க, ஏன்னா நான் பணம் அதிகம் சம்பாதிக்கிறேன், நான் தான் பணத்தமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் உங்கள் ஸ்டூடெண்ட்டில் கூட கெட்டவங்க இருக்கலாம், சேலரி போடாமல் ஏமாத்திரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரியாலிட்டியில் அது வேறு மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆனால் நல்லா தான் செய்யறேன் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நல்லவங்க கெட்டவங்கிறது
சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க. சரிங்களா? அதனால் இரையாற்றலாம் நம்புங்க. அந்த இரையாற்றல் உங்களோட லைஃபுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை மீறி ஒரு ஆற்றல் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இரையாற்றல் நம்புங்க, மெடிடேட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லும் சேஞ்ச் ஆகும். ஒரு சூப்பர் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட் காம்படிஷன், ஒரு காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா உங்கள் ப்ரெடிக்ஷனை ஃபாலோ பண்ணி அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் அடுத்த டைம் கனவுல வந்துச்சு, ஒரு செய்திகள் வருது அப்படின்னா அதை எழுதி வைங்க. கண்டிப்பாக அது சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்ஷாப் நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த ஒர்க்ஷாப்பை நம்ம பார்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ யூடியூப்ல பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.